கேசவா, நாராயணா, மாதவா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்ரமா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா. களவாணி, திருஞானி, உன் பேர் என்ன சொல்லுடானி? என் பேர் தாமோதரனே. பையனே, நீ என்ன வித்வான் கோர்ஸுக்கா படிக்கிற? வழக்கம் பேசுற மாதிரி பேசணும். என் பேர் தாமோதரன் சார். ஏண்டா, நீ எந்த காரியம் பண்ணாலும் தடையுமே எல்லாம் பண்ண மாட்டியா? வாயில என்னடா வெண்ண திருடி தின்னியா? அது வெண்ணெய் இல்ல சார், சுண்ணாம்பு. சுண்ணாம்பா? எதுக்கு? அது பேரும் தரித்திரமான்னு கேட்டேன், அதுக்கு வாயில சூடு சார். ஏண்டா சிரிக்கிறீங்க? கிருஷ்ணன் பிறந்த நாள நம்ம ஏன் கொண்டாடுறோம்? வெண்ணெய் திருடி தின்னானே அதனாலயா? இல்ல கீதோபதேசம் பண்ணானே அதனாலயா? வேற என்ன காரணம்? பள்ளிக்கூடத்துக்கு லீவ் வேணும், அதுக்காக தான் சார். உனக்கு நல்ல பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. குழந்தைகளா, ஏழைகளை காப்பாத்துறதா எல்லா கடவுளையும் சொல்லுவாங்க. ஆனா இந்த கண்ணன் தான் தாமோதரனுங்கிற நல்ல பேரை வச்சுட்டு தலைவிதி அப்படின்னு ஏன் கூப்பிடுறாங்க? அளவுக்கு மீறி பெற்ற கஷ்டத்தினாலதான். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாரையும் காப்பாத்துறதுனாலதான் அவனுக்கு பேர் பரமாத்மா. அதனாலதான் அவனோட பிறந்த நாள கிருஷ்ண ஜெயந்தின்னு நாம் எல்லாரும் கொண்டாடுறோம். தாமோதரா, உன் கையாலேயே எல்லா குழந்தைகளுக்கும் பொறிகடலை கொடு. திருடங்கையிலே சாவி கொடுக்குற, புரியுதா? ஹனுமந்தோ, ஹனுமந்தோ, டேய் ஹனுமந்தோ, நான் வரான் பார். ஏய் வாடா இப்படி. ஏண்டா, பூஜை நேரத்துல எங்கடா போயிருந்த? காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போது லக்ஷ்மி கிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சான்னு அம்மாவை கேட்டீங்க. தங்கச்சிக்கு பரீட்சை பணம் கட்டணும் இல்லையா, அதுக்காகத்தான் கேக்குங்கன்னு நான் போயிருந்தியா? டேய், உனக்கு நான் ஏன் தெரியுமா அனுமந்தன்னு பேர் வச்சிருக்கேன்? அந்த அனுமன் எப்போதும் நெஞ்சில ஸ்ரீ ராமபிரான வச்சிருந்தானோ அதே மாதிரி நீயும் என்னையும் என் குடும்ப கஷ்டத்தையும் உன் நெஞ்சிலேயே வச்சிருக்க பாரு. அதனாலதான். ஏண்டா, போன ஜென்மத்துல நீ அப்படி என்னடா என்கிட்ட கடன் பட்டுட்ட? இந்த ஜென்மத்துல அடைச்சே தீரணும்னு அலையிற. இந்த ஜென்மத்துல பண்ண உதவியே யாரும் நினைச்சு பாக்குறது இல்ல. அப்படி இருக்கும்போது உனக்கு மாத்திரம் என்னடா போன ஜென்மத்துல நன்றி? ஆவுன்னா இப்படி ஒரு பார்வை என்னையே உருக்குற மாதிரி. ஏண்டா, உம்ம மாதிரி நிக்கிறியே, பணம் கிடைக்கலையா? பண்ணையாளர்கிட்ட உங்க சம்பள பாக்கிய பத்தி அம்மா ஞாபகப்படுத்த சொன்னாங்க. சம்பளம் பாக்கி? அனுமந்தோ, வட்டிக்கு யாராருக்கு பணத்தை கொடுத்திருக்காரோ அவங்கள தாண்டா பண்ணையாருக்கு கவனத்திலேயே இருக்கும். இந்த வாத்தியார் எப்படிடா அவர் ஞாபகத்துக்கு வருவாரு? நீயே சொல்லு. நமஸ்காரம். சரி, அப்புறம் என்னதான் சொன்னாரு? ஐயாவை சமாளிச்சுக்க சொல்லு. அடுத்த மாசம் பட்டணம் போறேன், கவர்மெண்ட் காண்ட எப்படியும் பள்ளிக்கூடத்துக்கு வாங்கிடுவேன். அப்புறம் மாசம் மாசம் சத்த சொலையா அடிக்கிறேன் இருக்கார். சொலையா அடிக்கிறேன் இருக்கார்? சொலையாவே அடிக்கிறாரம்மா. சலாம் வாத்தியாரியா. நமஸ்காரம். ஐயா தாசில்தாருக்கு பம்பு செட்டு விஷயமா மனு கொடுத்தீங்களே, அது என்ன எடுத்துங்க. பம்பு செட்டு சாங்ஷன் ஆயிடுச்சுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஐயா எழுத்துனா அதுல ஒரு தனி அதிர்ஷ்டம் இருக்குங்க. மறக்காயிரையா கூப்பிட்டீங்களா?
ஈத்து பண்டிகை பக்கத்துல வருது, எனக்கு செலவு இருக்குன்னு சொல்ல போறாரு. அங்கன வரட்டுங்களா? ஆஹா, உங்க பேரப்பையன் யூசுப் 2 நாளா பள்ளிக்கூடம் வரவே இல்ல. அவனை பள்ளிக்கூடம் அனுப்பி வைக்கிறீங்களா? அனுப்புறேன். ஏண்டா, மரக்காயர்னு கூப்பிட்ட உடனே நிச்சயமா கடன் தான் கேட்க போறேன்னு உனக்கு எப்படா தெரியும்? ஏழை வாத்தியார் வேற என்ன கேட்க போறாரு? ஆமா, சூத்திரம் சொல்ற வாத்தியார் சார். வாங்க. எங்க எப்படி? பேங்க்ல 1000 ரூபாய் பணம் போட போறேன். ஓ, இது நம்ம சர்ச்சுக்கு வருஷாந்திர கிராண்ட். கிறிஸ்துமஸ் வரும்போது பெயிண்ட் செலவு மத்த செலவெல்லாம் இருக்க. டிசம்பர் மாசம் தானே கிறிஸ்துமஸ் வருது. அது வரைக்கும் இன்னும் 4-5 மாசம் இருக்கு இல்லையா? அது வரைக்கும் கையில இருந்தா செலவழிச்சிருமே. அதனாலதான் சொல்றேன், ஏன் அது வரைக்கும் நம்ம கையில வச்சுக்கிட்டு அனாவசியமா கஷ்டப்படுறவங்களா, நம்பிக்கையானவங்களா ஒரு 4 இடமா பார்த்து கடனா கொடுக்கறது? திடீர்னு மேலெடுத்து வந்து பெரிய சாமியார் வந்து என்ன வட்டிக்கு பணம் கொடுக்கறியான்னு கேட்டாருன்னா ஏன் சாமி? தம்பி ரொம்ப கரெக்டா சொல்லுது. ரொம்ப நேரமா அதையே தான் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் வரட்டுங்களா சார்? கொண்டுடுவேன் ஒண்ணு. ஏண்டா, எப்ப பார்த்தாலும் என்னுடைய கௌரவத்தையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. பள்ளிக்கூடத்துல படிக்கிற லட்சுமி அதுக்கு நேரத்துல படத்தை கட்டலன்னா அப்புறம் அந்த பொண்ணுடைய கௌரவம் என்னடா ஆறுது? மணி, பெருமாள் கோயில்ல உரியடி திருவிழா நடக்குது. பழங்களும் போகும்போது பார்த்துட்டு போவோம். மடையா, மரத்துல ஒசரத்துல கட்டிருப்பான்டா. அது வலுவுள்ளவங்க கையில தாண்டா கிடைக்கும். நமக்கு ஏண்டா? பழங்களும் பார்த்துட்டு போவோம் சொன்ன விட்றா, விளையாட்டு பிள்ளையா இருக்கா. எங்கடா நம்ம மாணிக்கம் இந்த தடவை உரியடி சிரமமா இருக்கும் போல இருக்க. அவ்வளவு சீக்கிரம் அடிக்க முடியுமா? 250 ரூபாய் கட்டி வச்சிருக்காங்க. இந்த அனுபவம் எல்லாரும் இப்படி குடியிருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம மாதிரி பிரச்சனை இருக்குமோ? வந்தோம், சாமியை கும்பிட்டு போயிடலாம். வா, இத புரியுங்க சார். இத வந்துட்டேன். டேய் டேய், சார். பேஷ் பேஷ், நல்லா இரு. இந்தாங்க சார். இது எனக்கா? உங்களுக்காகவே அந்த உரிய நான் அடிச்சேன். ஹனுமந்து, நீ உரி அடிக்கல, என் பிரச்சனையவே அடிச்சுட்ட. ஹனுமந்து, கண்ணா, கடவுள் என்னைக்குமே என்ன கைவிட மாட்டாருங்கிறத ஒத்துக்கிறியா? இந்த 250 ரூபாயை நம்ம எதிர்பார்த்தோமா? எதிர்பார்க்கலன்னா கோயில்ல திருவிழா வாங்கன்னு உங்க கூப்பிட்டுருப்பனா? நொண்டியா இருக்கிறவனுக்கு பாதையை மட்டும் காமிச்சா போதாது, கைய பிடிச்சு கூட்டு போகணும்னு நீங்க தானே சொன்னீங்க.
வயசு என்ன? 25. உனக்கு இல்ல, உன் சட்டைக்கு. இது அடுத்த தீபாவளி வரைக்கும் தாங்கும் சார். இந்தா, வச்சுக்கோ. இன்னொரு தடவை உரி கட்ட மாட்டான் சார். ஏய், எனக்கும் 250 ரூபாய் இன்னொரு தடவை வராதுடா. வாத்தியாருக்கு வாழ்க்கப்பட்ட குடும்பத்துலதான் அழறேன்னு சொன்னா விறகும் சேர்த்துல அழ வைக்குது. ஏன்டா அனுமந்து, உன்னை கல்ல வாங்கிட்டு வர சொன்னா அரிசியை வாங்கிட்டு வர சொன்னா? முதல்ல இந்த கல்லை கொண்டு போய் கொடுத்துட்டு அரிசியா மாத்திட்டு வாடா. ஏண்டி, நான் கொஞ்சம் பேசலாமா? ஏன், பள்ளிக்கூடத்துல பேசிட்டு தானே வந்திருப்பீங்க? அங்க பாடம் சொல்லி கொடுக்குறேன், இங்க பாடம் கேக்குறேன். ஏன் கேட்டா என்ன தப்பு? படிச்ச படிப்புக்கு பட்டணம் பக்கம் போய் உத்தியோகம் பார்த்து கௌரவமா வாழ்க்கை நடத்தலாம் வாங்கன்னு கூப்பிட்டா, இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு 4 எழுத்து யாரு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற. எல்லார் கண்ணையும் தான் திறந்து விட்டுருக்கீங்க, நமக்கு வாய் திறந்திருக்கேன். யார் சோறு போடுவாங்க, யார் சம்பளம் கொடுப்பாங்க? அந்த அரிசியை கொடுங்க, விறகையை எடுத்துட்டு போய் மாத்திட்டு வரேன். ஆமா, இவரை பத்தி நான் ஒண்ணும் சொல்லிடக்கூடாது, பொத்துக்கிட்டு வந்துடும் இவனுக்கு. என்னடி பண்றது? கைத்தாங்களுக்கு செவத்தை பிடிச்சுக்கலாம், மனசுடையும் போது பிடிச்சுக்கிறதுக்கு ஒருத்த வேணாமா? சரி சரி, பொண்ணு லட்சுமி கிட்ட இருந்து எதனாச்சும் கடுதாசி வந்துச்சா? இருக்கே, கண் முன்னால மேட்டு மேல வச்சிருந்தேனே, பாக்கலையா? இவங்கிட்ட சொன்னனே, சொல்லலையா? ஏண்டா இந்தடி, சொல்லிட்டாண்டி, சொல்லிட்டா. அனுமந்தோ, இப்படி வா. இந்த பணத்தை லட்சுமிக்கு அனுப்பிச்சிரு, அப்படியே கடைக்கு போயிட்டு வா. ஏது ஏதோ ஏய், இங்க வாங்கடி. எஸ் மேடம். உங்களை யார் கரை ஸ்டூடெண்ட்? மைதிலி தான் மேடம். கரை செய்ய காலேஜ்ல தான் காட்டுறதா? கேன்டீன்ல மைசூர் பாக்க உடைக்கிறேன்னு டேபிள்ல உடைக்கா. அவ வந்தா என்ன பார்க்க சொல்லு. மேடம், எதையாவது உடைக்கணுமா மேடம்? அவ பல்ல கீடிய. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏய், நீதானே பிரபா? ஆமா. பேரு நல்லலனா ரூபான்னு மாத்திக்கிறேன். ஷட் அப். நேத்து ராத்திரி உன் ரூம்ல ஆம்பளை குரல் கேட்டதா ரிப்போர்ட் வந்திருக்கு. யாரவன்? வாட்ச்மேன். எதுக்காக வந்தா? டைம் கேட்க வந்தா. எந்த டைமுக்கு வந்தா? என் வாட்ச் உடலே மேடம். ஷட் அப். போடி. வர வர இந்த ஹாஸ்டல்ல நமக்கு மரியாதையே இல்ல. லட்சுமி, ஏய், அந்த குண்டை ஏறி சொல்லிட்டு போகுது. அப்பா பணம் அனுப்பிச்சாரு, வந்து சேர்ந்துதான் கேட்டுட்டு போறாங்க. ஏய், லெட்டர் போட்டு 4-5 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள உங்க அப்பா பணம் அனுப்பிச்சிட்டாரு. அப்பாவாச்சே, அனுப்பித்தானே ஆகணும். என்னடி இது? வெற்றிகரமாக பரீட்சை எழுதிவிட்டு விரைவில் வரவும் அனுமந்து. ஏய், யாரடி இந்த அனுமந்து? அந்த அனுமந்தே எந்த மரத்துல இருக்காரு? கேலி பண்ணாதடி, அவர் எங்க வீட்டுல எல்லார் மனசுலயே இருக்கிறவர். அனுமத்தோன்னு அவருக்கு எங்க அப்பா தான் பேரு வச்சாரு. கமலா, உச்சி வேளையில நிழல் கூட பிரிஞ்சிடும். ஆனா எங்க அப்பாவை விட்டு இந்த அனுமந்து பிரியவே மாட்டாரு. ஆச்சரியமான பிரிவிடி உங்க அனுமந்து. ஏய், சீக்கு பெல் அடிச்சாச்சு, வாங்கி போலாம். டைம் எவ்வளவுடி? 4. ஐயோ, பேசல மறந்துட்டேன். அடடே, வாங்க வாங்க. சண்டே வந்தாச்சு, ஈவினிங் வந்தாச்சு, தாத்தாவை காணமேன்னு பார்த்தேன். கரெக்டா வந்துட்டீங்களே. என்ன தாத்தா, இந்த வாரம் உங்க பேத்திய எந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போறாப்ல? கந்தசாமி கோயில். என்ன, போன வாரம் கபாலி கோயில், இந்த வாரம் கந்தசாமி கோயிலா? ஏன் தாத்தா, ஒவ்வொரு வாரமும் உங்க பேத்திய ஒவ்வொரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களே, அப்படி என்ன வேண்டுதல? குழந்தை, அப்படி ஒண்ணும் இல்லை. என் பேத்தி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணணுமேனுதான் ஒவ்வொரு கோயிலுக்கும் கூட்டிட்டு போறேன். உங்க பேத்தி வந்துட்டா? பேத்தி பேத்தி வாங்க தாத்தா. என்ன தாத்தா, உங்க பேத்திய பார்த்ததும் பொண்டாட்டியே பார்த்த மாதிரி சிரிக்கிறீங்க? ஷட் அப். என்ன திருப்பி வேண்டியிருக்கு? கரெக்டா 6 மணிக்கெல்லாம் ஹாஸ்டலுக்கு திரும்பணும். ஓகே, வாங்க தாத்தா. சமுத்திர ராஜகுமாரி நவநாகரீக நாரி நமோ நமோ நம. சமுத்திர
அலைகள் போன்ற கூந்தலோடு அவளும் விளையாடினாள். அலைகள் போன்ற கூந்தலோடு அவளும் விளையாடினாள். அழகு மீன் போல் கண்களோடு அவனும் உறவாடினான். அழகு மீன் போல் கண்களோடு அவனும் உறவாடினான். வானத்தை நீங்கி வந்த பூமுகத்து தேவமங்கை ஆடட்டும். காலத்தை நீங்கி வந்த பொன்னிறத்து வண்ண இதழ் பாடட்டும். ஆ, ஆடட்டும். பாடட்டும். சமுத்திர ராஜகுமாரி சுக புஷ்ப சுகுமாரி. நவநாகரீகமாரா நமோ நமோ நமः. இளைய வீணை புதிய ராகம் அதனை ஆன். இளைய வீணை புதிய ராகம் அதனை அவன் மீட்டினான். இலையிலாடும் கனிகள் தந்து அமுதை அவள் ஊற்றினாள். அடுத்த வேதம் ஒன்று தேடி பட்டு மெல்ல மெல்ல பேசட்டும். ஓரங்க நாடகத்தை ஆடு மட்டும் நாணமின்றி நீந்தட்டும். ஆ, ஆடட்டும். பாடட்டும். ராமராஜகுமாரா சுகராஜ சுகுமாரா. நவநாகரீக நாரி நமோ நமோ நமः. நமோ நமோ நமः. நமோ நமோ நமः. இந்த ஓடு மாட காரை வச்சுக்கிட்டு ஏன் உசுர விட்டுக்கிட்டு இருக்க? நான் எங்கெங்க உசுர விட்டுக்கிட்டு இருக்கேன்? இந்த ஊர் பண்ணையார் தான் இத தான் பெத்த பிள்ளை போல வளர்த்துக்கிட்டு இருக்காரு. வண்டி கரண்டு போச்சுன்னு சொல்றேன், கரண்டெல்லாம் ஒட்ட வச்சு ஓட்டுறாங்கிறார். யாரு? அந்த தங்கப்பல்ல கூட அடவு வச்சுக்கோற அந்த தர்மலுங்க பிள்ளையா? சுத்தம் போடாத வந்துகிட்டு இருக்காரு. அடாடா காருங்க இது இல்லப்பா காரு. என்ன சுகம், என்ன மாடல்? டிஃபனு. என் பேரு டிஃபன் இல்லைங்க, ஸ்டீவன். ஏதோ ஒரு கழுது அது கிடக்கட்டும். எவனோ வந்து பிரமாதமா பேசி நம்ம காரை பத்தி விலைகளை கேட்டானா அதெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிடு. இந்த மாதிரி காரை வாங்க ஒரு தனி அறிவு வேணுங்க. அவனுங்களுக்கெல்லாம் ஏறி அறிவு. என் பையன் ஊர்ல இருந்து வர்றானே, அவனை இந்த காரை கொண்டு போய் கூட்டிக்கிட்டு வரலாமா இல்ல இந்த காரை காட்டலாமா? நிலவரத்தை பார்த்தா காட்டலாம் போலதான் இருக்கு. ஏங்க வண்டினா ஓடணுங்களே. எனக்கு தெரியாதா? பெரிய மெக்கானிக்கல் மூஞ்சி இருந்தானே உன்கிட்ட விட்ட வண்டிய. இதெல்லாம் எனக்கு தெரியாது. இது காரா ஓடுனாலும் சரி இல்ல 10 பேர் எடுத்து தேரா ஓடுனாலும் சரி இந்த வண்டியில தான் என் பையன் வரணும். அப்ப வீர மாட்டிக்கிறேங்க. எது வீலே மாட்டலியா? வீலே மாட்டலியா? இல்லைங்க, நீ ஒரு வெங்கடு பையா. அப்ப இது எதுல நிக்குது? ஜாக்கி. அது ஒண்ணுதான் பாக்கி. எதையாவது புடிச்சு திருவி தொலை. பாத்தியார் வர்றாரு. வணக்கங்க. இல்லைவாள், நம்ம பள்ளிக்கூட கிராண்ட் விஷயமா மறந்தே போயிட்டீங்களே. அது விஷயமா தான் மந்திரிய பார்க்க போறேன். அது அவ்வளவு சுழுவா தெரியல. அதெல்லாம் நான் பாத்துருவேன். நம்ம சோழவர் மகன் சோமசுந்தரம் இருக்கானே எம்எல்ஏ, அவன் ஏன் ஒரு ஓட்டுல தானே ஜெயிச்சு வந்தான். அவன் இப்ப பெரிய தலைவர். அவனை நான் பாத்துருவேன். பிள்ளைவாள், சோமசுந்தரம் எங்கிட்ட படிச்ச பையன் இல்ல? சரிதான். உங்ககிட்ட எவன் படிக்கல? உங்ககிட்ட படிச்சவன் பூரா நல்லா தான் இருக்கிறான். நீங்க தான் புடிவாதமா ஒரே கோட்டை போட்டு அலையுறீங்க. இருக்கட்டும், எல்லாரும் நல்லபடியா இருக்கட்டும். 4 பேர் நல்லா இருந்தா தானே. இன்னைக்காவது அடடே மறந்தே போயிட்டனே. என்ன வரட்டுமா பிள்ளைவாள்? இத நாளைக்கு செய்யலாமா? எங்க இந்த கருத்தைய காணோம்? மேடம், ஓ இத பாரு, உனக்கு கல்யாணமான சந்தோஷத்துல புருஷனை தட்டி கொடுத்துறாரு. அப்புறம் போன் ஸ்பெஷலிஸ்ட் தான் அழைச்சிட்டு போகணும். மேடம்,
அடடே நீயா? இப்ப வாட்ச்மேன் டைம் கேட்க வரதில்லையே. கேட்க வந்தாலும் நான் சொல்றதில்ல. குட். உங்களுக்கெல்லாம் குட் பை சொல்றதுக்கு முன்னாலே நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுறேன். ட்ரெயின் தான் மூவ் ஆகும், பிளாட்ஃபார்ம் அங்கேயே தான் இருக்கும். அது போல நான் என்னைக்கு இங்கதான் இருப்பேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்க எல்லாம் தாராளமா இங்க வந்து போலாம். குட் பை மேடம். குட் பை. உங்க பேத்தி வருவா, உங்களை ராஜ மரியாதையோட அனுப்பி வைக்கிறேன். பேத்தியே 5 மணிக்கெல்லாம் ரெடியா இருக்க சொன்னேனே. தாத்தா வா பேத்தி, வா வா வா. நான் வந்துட்டேன். குழந்தை பேத்தி வந்துட்டா. பேத்தி வந்துட்டா கூட்டிட்டு போயிடுவீங்களா? மேடம் 7:30 மணிக்கு ட்ரெயின். ட்ரெயின்ல போறியா இல்ல கப்பல்ல போறியா? கப்பலா? பூவானூருக்கு ஏது கப்பல்? விவேகானந்தா காலேஜ் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் டி ரகுநாத். பையன் யாருன்னு தெரியுதா? குழந்தை யார் அந்த பையன்? யாருன்னு என்கிட்டயே கேக்குறியா? என்ன தைரியம் இருந்தா வேஷம் போட்டுட்டு வந்து ஏமாத்துவேன். தம்பி, உங்க அப்பா உன்னை இங்க படிக்க அனுப்பிச்சாரா இல்ல தருதலையா அலையறதுக்காக அனுப்பிச்சாரா? ஹாஸ்டலுக்கு வந்து வள்ளி திருமணமா நடத்துற? லட்சுமி, நான் உன்னை ஸ்டேஷன்ல சந்திக்கிறேன். நில்லு. இப்ப நீ ஒண்ணு, நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல மீட் பண்ண வேண்டியது. ஏண்டி லட்சுமி, இப்பவே இப்படி ஓடுறானே, இவனையா வாழ்க்கை பூரா நம்பி இருக்க போறேன்? நான் உங்ககிட்ட எல்லாம் கடுமையா நடந்துக்கிறதுக்கு காரணம் என் வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் தான். உன்ன மாதிரி காதல் அனுபவம் எனக்கும் இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு குழந்தை குட்டிகளோட குடும்பம் நடத்த வேண்டிய நான் ஸ்டூடெண்ட்ஸ்கள் எல்லாம் குழந்தையா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் நான் நம்பி போனவன் என்ன மோசம் பண்ணிட்டான். அந்த நிலைமை உனக்கும் வரக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். ஏன்னா நீ ஒரு இளைய வாத்தியார் மகன். நான் வந்த வழி தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு லட்சுமிக்கு ஏற்பட்ட உறவு இன்னைக்கு நேற்று ஏற்பட்ட உறவு இல்லை. நானும் லட்சுமி குழந்தையிலிருந்து ஒன்னாக வளர்ந்தோம். இருக்கலாம் தம்பி. இருந்தாலும் இது நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க முடியாத வயசு. லட்சுமியோட கதை அடுத்தவங்களுக்கு பாடமாயிடக்கூடாது இல்லையா? நோ மேடம், யூ மிஸ்டேக்கன். லட்சுமி நான் கைவிடவே மாட்டேன். ஐ ப்ராமிஸ் யூ. ஐ பிலீவ் யூ. பெஸ்ட் ஆஃப் லக். ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நீங்க புறப்படுங்க. மேடம். ஏண்டா, என்ன திருநாளா பெருநாளா? எங்க பார்த்தாலும் ஒரே தோரணமா தொங்குது. உங்க பொண்ணு பிஏ படிக்கிறதுக்கு எத்தனை பேத்துக்கிட்ட தோரணமா தொங்கி இருப்பீங்க, வாழை மரமா வளைஞ்சிருப்பீங்கன்னு வர்ற உங்க பொண்ணு தெரிஞ்சுக்க. உங்க பெருமையெல்லாம் நீங்களே பேசிக்கங்க. குழஞ்சிங்களேன்னு. ஏண்டா, இல்லையா? மரம் கூட தான் பூக்குது காய்க்குது. சொல்லிக்குதா? மாற கட்ட இடி இடிக்குது, வந்துடுறா ஸ்டேஷனுக்கு போயிடலாம். ஓடாயா மேலையா? கழுத்தா சீக்கிரம் போடுறதுக்கு. ஏப்பா, இந்த டப்பா வண்டி ஏன் கொண்டு வந்தீங்க? வர்றேன்னு சொல்லிவிட்டு எக்கச்சக்கமா செலவழிச்சு மெக்கானிக்கே டிரைவரா போட்டு உட்கார வச்சிருக்க. ஏறி உட்கார்ந்து பாரா எப்படி போகுதுன்னு. ஏறா ஏறா தம்பி நீ. ஐயரே சீட்டை தூக்கையா. உட்காருங்கோ. இந்த பக்கம் வாங்க. தள்ளு தள்ளு. மெக்கானிக்கு பையன் வெயில்ல உட்கார்ந்துருக்காயா. ஸ்டார்ட் பண்ணியா? வெயில் மழை வண்டிக்கு எப்படிங்க தெரியும்? ஸ்டார்ட் ஆகாதுங்க. நாம தள்ளிக்கிட்டு தானே வந்துருக்கோம். பையா அது ஒண்ணுங்கடா தம்பி. ஸ்டார்டிங் ட்ரபிள். ஸ்டார்ட் எடுத்துருச்சுன்னா அப்புறம் பிடிக்க முடியாது. 10 பேர் எது கூட்டு வந்திருக்கிறேன். பாயி பின்னால பாயி. ஐயரே தள்ளு. தம்பி ஏன் தலையெல்லாம் குனிஞ்சுக்கிற? நிமிந்து பாருங்கல்ல. ஐயரே பாரு, எல்லாம் எட்டி எட்டி பாக்குறாங்க. ஏன்டா நிறுத்துறீங்க? முடியாது. அப்பா, ஊர்ல எல்லாரும் நம்மளை வேடிக்கை பாக்குறாங்க. இதுல உட்கார்ந்து வரதை விட நடந்தே வரலாம். அவமானமா இருக்கு. ஏண்டா தள்ளிக்கிட்டு வர்ற அவங்களுக்கு அவமானம் இல்ல, உட்கார்ந்து வர உனக்கு அவமானமா இருக்கா? இந்த வண்டியை பத்தி ஊருக்கே நல்லா தெரியும். நீ நடந்தே வா, நாங்க போறோம். ஐயரே தள்ளியா? தள்ளுங்கோ தள்ளுங்கோ. சொல்லையா? என்னங்க இது? பெட்டி இருக்கு, படுக்கை இருக்கு, பிள்ளை எங்க காணா? புள்ளைய பொட்டியில வச்சு பூட்டி இருக்கும். அறிவு கட்ட போய இந்த வண்டியில தான் பிறந்தா வளர்ந்தா. இந்த வண்டியில ஏறி வர்றதுக்கு அவனுக்கு அவமானமா இருக்கான். எல்லாரையும் தள்ள விட்டுட்டு அவன் வேடிக்கை பார்த்துட்டாண்டி. என்னங்க நீங்க ஒண்ணு பிள்ளைய பத்தி கேட்டா என்னென்னமா சொல்லிட்டு இருக்கீங்களே? எங்கங்க ராஜா? ராஜா ஊர்வலம் வர்றாரு, போய் பாரு. ராஜா அறிவட்ட ஐயரே, ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா நீயா கொடுப்ப? படக்கு நியாயா கதவை திறந்த
நீ? தானா திறந்துருச்சோ. ஆமையா, இந்த காருக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையா? வீடு வந்த உடனே தானா திறக்குமே, அது தானா திறக்கும் தெரிஞ்சானே புடிச்சுக்கிறதுக்கு ஒண்ண வச்சேன். ஆமா, இந்த காரோட அருமை உங்களுக்கு தெரியலையா? இவன் ஒரு மெக்கானிக், மூஞ்சி மோரகட்டையும் பாரு. சரிங்க, கையில என்னமோ மாவா ஆட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டே வர்றிய. இனிமே இந்த வண்டி ஓடவே கூடாது. பொக்கிஷத்தை வச்சு உள்ள பூட்டுற மாதிரி பூட்டிட்டீங்க. தள்ளுங்கய்யா, அறிவட்டவனை என்னையும் சேர்த்து தள்ளுறிய. விலகுங்க. நீங்க உங்க அப்பா உன்னை என் கண்ணிலேயே காட்டாம காலேஜ்ல வச்சு பூட்டி வச்சுட்டாரு என் தங்கம். ஆமா, தங்கத்தை பூட்டித்தான் வைப்பாங்க, கண்ணிலே காட்டலையா? ஐயா பாத்தியா, கண்ணிலே காட்டலையா? 18 வருஷமா இவன் முன்ன இருந்தான். தாய் வயிறு இல்லையா, ஏசத்தான் செய்யும். அப்ப தாப்பனுக்கு வயிறு இல்லையா? BA MA படிக்க வச்சா தானே மார்க்கெட்ல விலைய ஒசத்தலாம் 1-2 லட்சம் கிடைக்கும். ஏப்பா, படிச்சுட்டு வந்த புள்ளைய பத்தி கவலை இல்ல, பணத்தை பத்தி தான் கவலையா? ஆமாடா, வாழைய வச்சா காய எதிர்பார்க்கிறோம். அது மாதிரி புள்ளைய பெத்தா வருமானத்தை எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு? அதுக்காக மூக்குமொழி இல்லாத ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க போறீங்களா? ஏங்க, அவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்காதா? ஏன் இப்படி பணம் பணம்னு பேய அலையுறீங்க? நேர போனா பணத்தையே வட்டி விட்டு வாழ போறீங்க. வாடா போலாம். ரெடி, என்ன பேசுன? உன் கூட நான் 30 வருஷமா வாழ்ந்தேன். அத நீங்க சொல்றா, அந்த அம்மா என்ன சொல்லணும்? உங்க இஷ்டத்துக்கு தான் படிச்சு பாஸ். அவன் இஷ்டத்துல கணக்கு பார்த்தாவில தெரியும். ₹1,00,000 வந்தா தான் என் பையன் அவன். ஏமா, நம்ம குறுக்கள் பொண்ணு சுப்புலட்சுமி என்ன பண்றா? அவளுக்கு என்ன, அவ அத்தை மக ரிஜிஸ்டர் ஆபீஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. திருவிழாவில எல்லாம் டான்ஸ் பண்ணுவாளே ராதா. ஓ, அதுவா? அது எங்க பட்டணக்கரைக்கு ஓடிடுச்சான். என்ன செய்யுதோ, எங்க இருக்குதோ, யாரு கண்டாங்க? சினிமாவில குதிக்குதோ என்னவோ. நல்ல செவப்பி, தள தளன்னு இருப்பா. ஆமா, அந்த பண்ணையார் மகன் ரகு கூட பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கானாமே, நீ அவனை பாத்தியா? பாக்கலமா. ரகுவோட அம்மா தங்கமானவ. அடி பாமா, ஓ மகளுக்குத்தான் என் மகன்னு சொல்லுவா. பெத்தவ சொல்லிட்டா போதுமா, பெத்தவனும் சொல்லணுமே. அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. எங்கம்மா புறப்பட்ட? என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் பாத்துட்டு வந்துடுறேம்மா. சீக்கிரம் வந்துரு. சரிம்மா. ரகு, இங்க இருக்கீங்களா? எவ்வளவு நேரமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது? காலேஜ் வார்டனை ஏமாத்திடலாம், அப்பா அம்மாவை ஏமாத்த முடியுமா என்ன? எப்படியோ சமாளிச்சு சேகரி வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். ஆமா, என்ன பத்தி உங்க வீட்டுல சொல்லவே இல்லையா? எங்க அம்மாவை பொறுத்த மட்டும் தடை சொல்ல மாட்டாங்க. ஆனா எங்க அப்பா கிட்ட தான் இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னங்க? இந்த ஊரே உங்க அப்பாவை மதிக்கிறதுனால அவரே வந்து ஒரு வார்த்தை கேட்டாருன்னா எங்க அப்பா நிச்சயமா சம்மதிப்பாரு. என்ன சொல்ற லட்சுமி? என் கையில பாக்குற 2 விளைகள், என் கழுத்துல தொங்குற ஒரே சங்கிலி, தங்கம்னு சொல்றதுக்கு எங்க குடும்ப சொத்தே இவ்வளவுதான். இந்த வரிசையோட தான் எங்க அப்பா என்ன தர முடியும்? சீதனமே இவ்வளவுதான் எங்க அப்பா சொன்னார்னா மாப்பிள்ளை கேட்க வந்தாருன்னு சொல்லுவாரா, இல்ல மகனையே கொள்ள கொண்டு போறாருன்னு சொல்லுவாரா? நீ ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிற? எல்லாம் நல்லபடியா முடியும். நீ முதல்ல அவரை அனுப்பு. சரி, அனுப்புறேன். ஆனா என்ன வானத்தை பாக்குற? இதுக்கு தெய்வம் தான் முடிவு சொல்லணும். தங்கம் விலை கிடுகிடு உயர்வு. வசந்தா என்ன இறங்கினா நான் என்ன வாங்க போறேன்? ஏண்டா அந்த குத்து குத்துறேன்? ஆணி இறங்கலையா? இறங்கலையா? ஆணிக்கு கூட இந்த வாத்தியார மலை இறக்கல பத்தியா? உயர்வு இந்த படம் நம்ம கிட்ட படிச்சானே வெங்கடசேஷன், அவன் மாதிரியே இல்ல? ஆமா, வெங்கடசேஷன் நம்ம ஐயர் மகன் சார். பாருங்க, நான் சின்ன பிள்ளையில நாடகம் போட்டீங்கல்ல, அதுல ஜான் இன்ஸ்பெக்டர் வேஷம், இவன் திருட வேஷம் போட்டான் சார். இவனேதான் சார். விளையும் பயிர் முளையிலன்னு சொல்லுவாங்க. அது பயிருக்கு தாண்டா, மனுஷனுக்கு இல்ல. திருட வேஷம் போட்டவன் போலீஸ் அதிகாரியா இருக்கான். உங்ககிட்ட படிச்சவங்க யாரு கெட்டு போயிட்டா? ஒருத்தன் மந்திரி, பாருங்க, ஒருத்தன் போலீஸ் அதிகாரி. எங்கிட்ட படிச்சவங்க எல்லாம் ஓஹோன்னு பெரிய ஆளுங்களா மாதிரி நல்லபடியா இருந்தா சரிதான். டேய்ங்கிற அண்ணத்தான் உள்ள போய் கீரை ஆஞ்சி போடுறா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இதோட 10 படி அரிசி பக்கத்து விட்டு காமாட்சி கிட்ட கடன் வாங்கிருக்கு. வாங்கினா கடன் தான், வாங்கலன்னா
பட்டி கிடக்க தயாரா? எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. என்ன இது தேகவாஸ்? என் பிறந்த வீட்டுல போட்ட சதை. அவளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆரோக்கியமா சோறு போட்டா தானே பாக்குறவங்கன்னு கழகா இருப்பா. படிப்பு காலேஜ், உடம்பு டேமேஜ் எவன் பண்ணிக்குவான்? இல்லன்னு யாரே சொன்னா? யாரு சொல்லல. வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாயி தாங்கங்கிறான். மளிகை கடைக்கு 86 ரூபாய் பாக்கி. வந்த பொண்ணுக்கு வயிறார வடை பாயசத்தோட சோறு போடலாம்னா டேய், அந்த கீரை நான் ஆயிரண்டா. நில்லுங்க, தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன். அந்த பொண்ணுக்கு இருக்கிற இடமா பார்த்து கட்டி கொடுங்க. இல்லன்னா அவளும் பட்டி கிடந்து. ஏமா அவரை இப்படி வேதனைப்படுத்துற? வடை பாயசம் தானே சாப்பிடணும். நேரம் காலம் வரும்போது சாப்பிடணும். நீ போய் வேலைக்கு. அப்பா இருங்கப்பா. எங்க போறீங்க? வெளியே போறேன், கொஞ்சம் நிம்மதி வேணும். கைய கொடுத்தாலே தவிர யாரும் அள்ளி கொடுக்கலையே. பள்ளி கொடுத்தல பரஞ்செய்ய விரும்புன்னு அடிக்கடி பாட சொல்லி தரேன் இல்லையா? ஆனா ஏற்பது இகழ்ச்சிங்கிற வார்த்தை மட்டும் என் மனசுல நிறைய நினைச்சு போச்சு. என்ன பார்த்து சாமின்னு கும்பிடுறவங்க எல்லாம் நான் போய் சாமின்னு எப்படி? அப்பா கொஞ்சம் உள்ள வாங்க. இந்தாங்கப்பா, இதை வித்த கடன் பாக்கிய கொடுத்துருங்க. எனக்கு கௌரவம் வரணுங்கிறதுக்காக படிக்க வச்சீங்க. 4 பேருக்கு முன்னால உங்க கௌரவம் எனக்கு குறையணும். இதை வித்து கடை பாக்கிய கொடுத்துருங்கப்பா. லக்ஷ்மி, நீ ரொம்ப பொறுப்பா பேசுறமா. விக்கிற அளவுக்கு நான் என்னம்மா பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த பாருமா, கல்யாணத்தும் போது கல்யாண பொண்ணை பாக்குறத விட அவ போட்டிருக்கிற நகையோட இடையத்தாமா பாக்குறாங்க. கடை பாக்கிய நிதானமா கொடுத்துக்கலாம். ஆனா கல்யாண பாக்கிக்காக யாருமே காத்திருக்க மாட்டாங்க. அம்மாடி, அப்பாங்கிற ஸ்தானத்துல இதை தவிர உனக்கு வேற என்னமா பண்ணி போட்டிருக்கிறேன். போட்டுக்கம்மா, போட்டுக்க. என்னடா? சமையலுக்கு வேண்டிய எல்லா மளிகை சாமான், மார்க்கெட்டு சாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். பாலுக்கு இதை எடுத்துட்டு போறேன். ஏதுடா இதெல்லாம்? ஏதோ விறகு வந்துச்சா? ஐயா வாடா அப்படி. என்னடா இதெல்லாம்? எங்கடா போற? பால் பால் சரி, கடை சாமான்லாம் வாங்கி போட்டியே, அதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஏதுடா பணம்? புது துணி வாங்க 50 ரூபாய் கொடுத்தீங்கல்ல. புது துணி வாங்குற? கருக்கல்ல எந்திரிச்சு துவைச்சு போட்டா காஞ்சிரும். துணி தாங்கும். துணி தாங்குறடா, நீ தாண்டா என் துக்கத்தை தாங்குற. கட்டிடுறா. போன ஜென்மத்துல நீ எனக்கு பட்ட கடனை கட்டி தீர்த்துடுறா, தொலைச்சிடுறா. போடா. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு வந்திருக்கேன். கேட்கட்டுமா? தெரியுமே, அப்பாவை ஏன் இப்படி குடும்பப்படுத்துறீங்கன்னு கேட்க போறேன் இல்லையா? போடி. அவர் மேல உள்ள அன்பும் பாசமும் என்னைக்குமே எனக்கு குறைஞ்சதில்லை. தாம் பண்ற தியாகத்துக்கெல்லாம் தெய்வம் ஓடி வரும்னு அவர் நினைக்கிறார். அவர் நினைக்கிற மாதிரி தெய்வம் ஓடி வந்துட்டா கோயில்லையும் பூஜை பண்றாங்க, மந்திரம் சொல்றாங்க. தெய்வம் ஓடி வராது, நாம தான் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு அவரை நிக்க விடாம பிடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கேன். ஏன் தெரியுமா? இப்ப ஓடி ஆடி உன்னை ஒரு நல்ல இடத்துல பிடிச்சு கொடுத்துட்டா நிச்சயமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அந்த மனுஷனை உட்கார வச்சு காலமெல்லாம் அவருக்கு நான் உழைச்சு காப்பாத்துவாமா. அம்மா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீங்க 2 பேரும் என்ன கரை சேர்த்துட்டீங்க. நான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது நடந்ததுன்னா நிச்சயமா நடக்கும். அது முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கவலையே இல்ல. முடியலன்னா என்னோட படிப்புக்கு எங்கேயும் 500 ரூபாய் சம்பளம் தருவாங்க. காலம் பூராவும் நான் உங்களை காப்பாத்துறேன். என்ன பாமா, பொண்ணோட கோயிலுக்கு போட்டு வரியா? ஆமா சாமி. லட்சுமி என்ன இப்படி கிடுகிடுன்னு வளர்ந்துட்டா? ஏழை குடும்பத்துல பொண்ணுங்க எல்லாம் கொஞ்சம் மொள்ளமா வளர்ந்தா பரவாயில்ல.
அது அவளுக்கு தெரியலையே. என்ன ஐயர நடுத்தருவுல வாங்க. ஆமா, அது வாத்தியார் சம்சாரமா? காலேஜ்ல படிக்கிற பொண்ணா இது? ஆமாங்க. ஏன் ஐயர காலையில எங்கயா போயிட்டீரு? என்ன விசேஷம்? நம்ம பஸ் ஓனர் குஞ்சிதபாதம் மகளை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணமே. பெரும் தொகையா கேட்டு பஸ்ஸே பஞ்சர் ஆக்கி இருப்பேன். சின்ன என்ன நாங்க எவ்வளவு செலவழிச்சு படிக்க வைக்கிறோம்? ஓசியில கொடுத்துட முடியுமா? நீர் புள்ள இல்லாத ஆளு திண்ணையில படுக்கிறவன், நான் வீட்டுக்குள்ள இல்லையா படுக்கிறேன்? ஆமா, பொண்ணுதான் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சிருச்ச, கல்யாணம் பண்ணி குடுக்கறதானே இடங்கிடம் பாத்திருக்கீங்களா? இனிமே தாங்க பாக்கணும். ஏதோ குருவிக்கு தகுந்த கூடாரம். அது சரி, ஒரு கிளார்க்கையோ கம்பவுண்டரையோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இதுவும் படிச்சிருக்குல்ல, 2 பேருக்கு வருமானம் வரும், உங்க சிரமம் குறையும் இல்ல? ஆமா ஆமா, இவளுக்கு கல்யாணம்னு நிச்சயமாயிட்டா நீங்கள்லாம் இருந்துதான் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அதெல்லாம் ஆண்டவன் பார்த்து முடிச்சு வைப்பான், நம்ம கையில என்ன இருக்கு? லக்ஷ்மி, வந்துட்டேம்மா. நம்ம பஸ் ஓனர் குஞ்சிதபாதம் மகளை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணமே. ஒரு கிளார்க்கையோ கம்பவுண்டரையோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டா லக்ஷ்மி, பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் என்ன? எனக்கு இன்னொரு பரீட்சைப்பா. இன்னொரு பரீட்சையா? ஆமா. கண்ணெல்லாம் சிவந்திருக்கு. ஓ, ரொம்ப கஷ்டமான பரீட்சையா? இல்லப்பா, சமாளிச்சிடுவேன். வாத்தியார் மகளுக்கு பரீட்சை எழுதுறது பெரிய விஷயமா? இப்படி கொண்ட வேண்டாப்பா, இது உங்களுக்கு புரியாது. வாஸ்தவம் தான். உன் அளவுக்கு நான் படிக்கலதான், ஆனா உலக அனுபவம் இருக்க. இப்படித்தான். அப்பா, என்னங்க இது அர்த்தராத்திரியில? புரியல. என்ன கடுதாசி அது? அன்புள்ள ரகுவுக்கு நீங்கள் என்னிடம் ஏற்கனவே வாக்களித்தபடி நம் காதலை உங்கள் தந்தையிடம் தெரிவிக்கவில்லை போல இருக்கிறது. நான் ஏழை, மானமுள்ளவள். நிலைமை விபரீதமானால் உங்களிடம் தாலிக்கயிற்றை எதிர்பார்த்தவள் தூக்கு கயிற்றில் தான் தொங்குவேன். இது நிச்சயம். என்றும் உங்கள் லக்ஷ்மி. என்னங்க இது? நான் யாருங்கிறதையும் மறந்துட்டாளே. அதனாலதான் காதலுக்கு கண் நின்னாங்க. என்னடி இதெல்லாம்? லக்ஷ்மி, உன் கடிதத்தை பிடிச்சது என்னமோ தப்புதான். அதுல நீ வார்த்தை எழுதல, உன் வாழ்க்கையவே எழுதியிருக்கிற. உன் வாழ்க்கையில எனக்கும் இவளுக்கும் சம்பந்தம் இருக்கு. நினைச்ச இடம் என்னமோ பெருசுதான், ஆனா மனசு சம்பந்தம் கிடைச்சா சந்தோஷம்தான், கிடைக்கலன்னா தூக்க கைவிட சொல்லிருக்க. அம்மாடி, வெளியே போகும்போதெல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவேன் இல்லையா? அதே மாதிரி அங்க போகும்போது தயவு செஞ்சு சொல்லிட்டு போமா. வேற எதுக்கும் இல்லை, நீ தூக்கல தொங்குறத பார்த்ததுக்கு அப்புறமும்
நானும் இவனும் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை பாரு. அதுக்காக ஓடி போய் ஒருத்தர் காதல் பண்ணிட்டு வருவேன், அதை நாங்க ஒத்துக்கணும். அவன் என்ன தப்பு செஞ்சுட்டான்? வாத்தியார் பொண்ணு மூக்கு மூலியமா மகாலட்சுமி மாதிரி லட்சணமா தான் இருக்கா. ஆனா அந்த வாத்தியார்ட்ட தான் கொஞ்சம் பணம் இல்ல. இது ஒண்ணு போதாதா? இந்த பாருடி, உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். அவனை பெறுறதுக்கு உனக்கு இடுப்பு வலி மாத்திரம் தான். அவனை வளர்க்கறதுக்கு எனக்கு உடம்பெல்லாம் வலி. அவனுக்காக செலவழிச்ச 75,000 அதை எங்க போய் திருட சொல்றேன்? ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம பெத்தது இல்லையா இல்ல ப்ரோ நோட்டா? என்ன பொறுத்த வரைக்கும் இவன் எனக்கு ப்ரோ நோட்டு தப்ப. அந்த வாத்தியா 50,000 ரூபாய் கொடுக்கல, கல்யாணமே நடக்காது. பணம் பணம் பணம். எனக்கு கல்யாணம் பண்ணா ஒண்ணு வேணும். போறா பணத்தை கட்டிக்கிட்டு மூளையில உக்காந்து அழுங்க. வாத்தியாரே, வாத்தியாரையா வாங்க. இங்கதான் வந்துட்டு போறாப்புல இருக்கு. வாத்தியாரையா, பேசினதுல ஏதாவது தப்பு இருக்குங்களா? ஆமா, போன காரியம் என்னாச்சுங்க? இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டோம்னா லட்சுமியோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடந்துடும். என்னது, 25,000? ஆமா, தர்மலிங்கம் பெரிய மனசு பண்ணி ரொம்ப குறைச்சிருக்காரு. ஹாய் லட்சுமி, உன்னை தேடித்தான் வந்துகிட்டே இருக்கிறேன். என்னையா நீங்களா? என்ன தேடணுங்கிற எண்ணம் கூட இருக்கா உங்களுக்கு? அந்த எண்ணமே வரலன்னா ஆரம்பத்துல நான் உன்னை காதலிச்சிருக்கவே மாட்டேனே. அந்த காதலுக்கு தான் 25,000 ரூபாய் அபராதம் போட்டாரே உங்க அப்பா. அப்பா அபராதம் போட்டா புள்ள அதை கட்டணும்னு அவசியமா என்ன? லட்சுமி, இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? நாம 2 பேரும் எங்கேயாச்சும் ஓடி போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா என் கழுத்துல தாலி ஏறிடலாம். ஆனா நம்மள பெத்தவங்க இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? நாம வாழணுங்கிறதுக்காக நம்மள வாழ வச்சவங்களை சாகடிக்க கூடாது. லட்சுமி, உன் முடிவுதான் என்ன? கை ஓங்கி நின்ன எங்க அப்பா என் கல்யாணத்துக்காக யாருக்கிட்டையும் கை நீட்ட வேண்டாம். நீங்க உடனே வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. லட்சுமி, என் கழுத்துல தாலி ஏறிடலாம். ஆனா நம்மள பெத்தவங்க இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? உடனடியா உங்களால கொடுக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். 1 மாசம் டைம் தரேன். அதுக்கு மேலையும் போனா என் மேல வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இதுல என்னங்க பாரம் இருக்கு? பகவான் குச்சேலர் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே உதவி செஞ்சாரு. அவங்களுக்கெல்லாம் நம்ம நிலைமை எப்படிங்க புரியும்? கேட்காம எதுவுமே கிடைக்காதுங்க. வெங்கடசேஷன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஆமா, இந்த கணக்கு உனக்கு தெரியுமா? தெரியாதே. 180 96 எப்படி பெருக்கிறது? பாப்பா, அது ரொம்ப ஈஸிமா. 180 96 பெருக்கணும், அவ்வளவுதானே. முதல்ல 96 18 பெருக்கு. 1728 ஒரு 0 சேர்த்துக்கோ, அவ்வளவுதானே. தேங்க்யூ தாத்தா. சுபதி, யாருமா உங்க வாத்தியாரா? சார், நீங்க பூவான் ஒரு வாத்தியார் இல்ல? ஆமா, நான் உங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் வெங்கடேசேஷன். தெரியும்பா, உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். ஏன் சார் இப்படி வெளியே நிக்கிறீங்க? வாங்க உள்ள போலாம். ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம் இன். வாங்க உட்காருங்க சார், உட்காருங்க சார். ராஜா, ராஜா. அப்பா, யார் பண்ற தாத்தா? சொல்றேம்மா, இன்னைக்கு பல பேர் என்ன போல நல்ல நிலையில இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இவர் தான் தெய்வம். இவர்கிட்ட தான் நான் படிச்சேன். இவர் எங்க வாத்தியார். வெங்கடசேஷா, வசந்த நிலைமைக்கு வந்தவங்க ரொம்ப பேரு
பழச மறக்கிறதாப்பா சகஜம். ஆனா நீ இருக்கியே. சார் நீங்க என்ன சார் என்ன போய் வா சார், இதான் என் ஒய்ஃப், பேரு ராஜம். நமஸ்காரம். ஐயா யார் தெரியுமா? பூவானூர்ல ஆரம்பத்திலே கைய பிடிச்சி ஆனான்னு எழுத கருத்து கொடுத்தவரே இந்த புண்ணியவான் தான். அடடே, இவர்தான் உங்க வாத்தியாரா? சார் வணக்கம் சார். இவர் அடிக்கடி உங்களை பத்தி சொல்லுவாரு. எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த நேர்மையும் நாணயம் தான் என்ன இந்த அளவுக்கு வசதி இருக்குன்னு. சொல்லி கொடுத்தா மட்டும் போதுமா? யார் இவன்? ராஜா ஏன் நிக்கிற? அப்படி சார் ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னப்பா? சின்ன வயசுல கிளாஸ்ல எனக்கு பேனா இல்லைன்னு சொல்லி ஜானோட பேனா திருட்டேன். அது உங்களுக்கு தெரிஞ்சு போய் என்ன கூப்பிட்டு, டேய் இப்ப திருன்னா அது குழந்தைத்தனம், பின்னால திருன்னா அது திருட்டுத்தனம், அந்த பட்டம் உனக்கு வரக்கூடாதுன்னு அன்னைக்கு நீங்க அட்வைஸ் பண்ணீங்களே, அது இன்னைக்கும் என் மனசுல பசுமையா இருக்கு சார். மறக்கிற விஷயங்களா அது? பெரிய படிப்புன்னு சார். சார் திருண்ண பேனாவை கொடுத்துட்டு உங்க சொந்த பேனாவை எனக்கு பிரசன்ட் பண்ணீங்களே, அத இன்னும் வச்சிருக்கேன் சார். இத போய் இன்னுமா? என்ன சார் சாதாரணமா சொல்லிட்டீங்க? இதனுடைய நாணயமும் ஒழுக்கமும் எனக்கு தான் சார் தெரியும். ஒண்ணு சார், இப்ப உங்க ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆபீசர். இந்தாங்க சாப்பிடுங்க. நீ? நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. மன்னிக்கணும் சார். வீட்டுல அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? குழந்தை லட்சுமி நல்லா இருக்கா? நீ பார்க்கும்போது குழந்தையா இருந்தா, இப்போ வளர்ந்துட்டா. அவசரப்பட்டு பிஏவும் பாஸ் பண்ணிட்டா. உனக்கு ஒரு பொண்ணு தானே? ஒரு பொண்ணு ஒரு பையன். ஏதோ வாங்குற சம்பளத்தை வச்சு ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா வாழ்க்கை ஓட்டிட்டு இருந்தேன். என் பேட் டைமும் ஒன்றும் தெரியல. ராஜத்துக்கு ஹெல்த் சரியில்லை. உடம்புக்கு என்ன? டாக்டர் டிசீஸ் இல்ல, மேஜர் ஆபரேஷன் சொன்னாரு. அதனால செலெல்லாம் குறைச்சி சேவிங்ஸ்ல பணம் போட்டுட்டு வரேன். ஏதோ தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு குடும்பம் ஓடிட்டு இருக்கு. நீங்க வாங்க குளிச்சுட்டு சாப்பிடுவோம். ஏதோ சத்திமுத்தி புலுவரங்கிற ஏழை தன் குடும்ப கஷ்டத்தை நாரகிட்ட பாடினாராம். அந்த பாட்டுக்கு அர்த்தம் கேட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அர்த்தமா தான் வாத்தியாரே வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. ராஜம், லட்சுமி பிஏ பாஸ் பண்ணிடுச்சு, உனக்கு ஒரு பொண்ணு தானே அழுத்தமா கேட்டாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையே. நான் ஒரு ஏழை, எனக்கு இருக்கிற ஒரு பொண்ணுக்கே கல்யாணம் பண்ண முடியாம உன்னை தேடி வந்திருக்கிறேன். மேற்கொண்டு பொண்ணுங்களை பெத்துக்காதேன்னு சொல்லாம சொல்றார். உங்க போலீஸ் புத்தியில கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. கண்டுபிடிச்சு என்ன பண்றது? அள்ளி கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. கடவுள் எனக்கு அளந்தான கொடுத்திருக்கான். நாராய் நாராய் செங்கால் நாராய் பனம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்னன் பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் என்றோ புலவன் பாடியதை நான் இன்றே பாடுகிறேன். என்றோ புலவன் பாடியதை நான் இன்றே பாடுகிறேன். வறுமையை போக்கும் அரசன் யாரோ அவனை தேடுகிறேன், அவனை தேடுகிறேன். என்றோ புலவன் பாடியதை நான் இன்றே பாடுகிறேன். கல்வி கண்களை திறந்தவன் பார்வை குருடாய் போனதமா. பாசமாய் வளர்த்த மகளும் எனக்கே பாரமாயானதம்மா. அறிவை தந்த தெய்வம் எனக்கு ஆஸ்தியை தரவில்லை. யாரிடம் கேட்பேன், யாரிடம் சொல்வேன்,
எனக்கே புரியவில்லை, எனக்கே புரியவில்லை. என்றோ புலவன் பாடியதை நான் இன்றே பாடுகிறேன். ஏணிப்படிகள் தானே என்றும் ஏறி போவதில்லை, அதில் ஏறி போனவர் ஏணியை கொஞ்சம் பார்ப்பதில் தவறில்லை. பயிரை கொடுப்பது பூமியின் தர்மம், அதை நாம் செய்கின்றேன். பூமியின் தாகம் தீர் தண்ணீர் வேண்டும் கேட்கின்றேன், வேண்டும் கேட்கின்றேன். என்றோ புலவன் பாடியதை நான் இன்றே பாடுகிறேன், இன்றே பாடுகின்றேன். தாத்தா கண்டிப்பா வரணும். அப்பா தாத்தா புறப்படுறாரு. என்ன சார் புறப்பட்டீங்களா? இந்தாங்க. என்னப்பா அது? உங்களுக்கு தெரியாது இல்ல, வசதி இருக்கிறவங்க கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க, வசதி இல்லாதவங்க வெறும் கற்பூர ஆராதனை தான் காட்டுவாங்க. ஆனா ஆண்டவனை பொறுத்தவரையில எல்லாருக்கும் ஒரே அனுகிரகத்தை தான் கொடுப்பான். ராஜம், இது வெப்புர ஆராதனை தான். லட்சுமிக்கு திருமாங்கல்யம் வாங்குற அளவுக்கு தான் இதுல பணம் வச்சிருக்கேன். லட்சுமி கல்யாணத்தை பத்தி நான் ஒண்ணும் சொல்லவே இல்லையப்பா. சார், தானா வளர்ற ஆலமரம் யாரையாவது பார்த்து தண்ணி ஊத்துன்னு கேக்குமா சார்? சார், லட்சுமியோட கல்யாணம் முடியறதுக்குள்ள ராஜத்தோட ஆபரேஷன் முடிஞ்சிடும். அதுல பணம் மிஞ்சிட்டா ஏங்க கண்டிப்பா மீறும். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்களும் வரோங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். எவன் எப்படி சொன்னாலும் இந்த வாத்தியார் தொழில் இருக்கே, அது ரொம்ப உசந்த தொழில். பெத்த பையனா இருந்தா சொத்துல எனக்கு எவ்வளவு பங்கு எழுத போறேன்னு கேட்பான். ஆனா நீ என்கிட்ட படிச்ச பையன், எனக்கு என்ன பங்கு வேணும்னு கேக்குற. ஆண்டவன் உங்களை அமோகமா அமக்களமா தீர்காயுசா வச்சிருப்பாப்பா. ஆஹா, அன்போடு கொடுக்கிறேன், வேண்டான்னு என்னால மறுக்க முடியல. எப்பா இந்த சேஷா, என்னப்பா அதெல்லாம்? வரட்டாமா? வரேன். என்னப்பா வரமா? பாப்பா நல்லபடியா படிக்கணும். டாட்டா சொல்லு. வரேன். இந்தாப்பா. தபால்காரையா என்னங்க? இருங்க. ஆமா, எனக்கு ஏதாவது கடுதாசி வந்திருக்குங்களா? 2 இருக்கு. இந்தாங்க, வரட்டுமா? அன்புள்ள அனுமந்து, நான் வெங்கடசேஷனை பார்த்தேன். இந்த ஏழை வாத்தியாருக்கு அவன் கொடுத்த மதிப்பும் மரியாதையும் என்றும் மறக்க மாட்டேன். அவரால் எனக்கு ரூபாய் 1000 தான் கொடுத்து உதவ முடிந்தது. எஞ்சியது 24,000 ரூபாய். இருக்கும் நாட்களோ 20. கரையில் நிற்கிறேன், கடலை தாண்ட வேண்டும். லட்சுமிக்கு எழுதிய கடிதத்தில் பணம் சேர்ந்து வருகிறது என்று பொய் சொல்லி இருக்கிறேன். நீயும் நான் எழுதிய உண்மையை சொல்லாமல் என் மானத்தை காப்பாற்று. இப்படிக்கு உன் அன்புள்ள வாத்தியார். அனுமந்தே வந்துட்டனுங்க. என்னது வாத்தியார் கடுதாசியா? எனக்கு எழுத வேற யார் இருக்க? கடுதாசி என்ன சொல்லுது? உடனே பதில் எழுதுன்னு சொல்லுது. கிண்டல்கார பயலாச்சே நீ. ஆமா, இன்னும் 20 நாள் தானே இருக்கு. கல்யாண பணம் 25,000 சேருமா? பையன் சௌக்கியமா இருக்காருங்களா? ஏண்டா, பணத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டா நீ என் பையனை பத்தியா கேக்குற? கேலியா பண்ற நீ? பணத்துக்காகத்தானே உங்க பையனே பெற்று வச்சிருக்கீங்க. என்னடா சொன்ன?
நீங்க கேக்குறது மட்டும் என்ன கேள்வியா? பணம் கிடைக்குமா, பணம் சேருமான்னு அவர் அதை கொண்டு வரத்தானே போயிருக்காரு. நான் வரேங்க. எடுபடி பய இவ்வளவு திமிரா பேசிட்டு போறானே, அயோக்கிய ராஸ்கல், பாத்துக்கிறேன். பணம் ஓரளவுக்கு சேர்ந்துட்டாமா? அமுதை அவள் ஊற்றினாள். என்ன ராஜகுமாரிக்கு நினைவு எங்கேயோ இருக்காப்பட்டு இருக்கு. உடம்பு இல்ல நனையுதுங்க. நனையட்டுமே, முழுசு நனைஞ்சாதான் என்ன? எப்படி ஈரமாச்சுன்னு அம்மா கேட்டா உதட்டை ஈரமாக்கினவர் தான் உடம்பையும் ஈரமாக்கினாருன்னு சொல்லு. வர வர உங்களுக்கு பொறுமையே இல்லாம போச்சு. நான் போறேன். எங்க வந்து எங்க போற? பணம் ஏற்பாடு ஆயிடுச்சுன்னு அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்தது, அத சொல்றதுக்கு தான் வந்தேன். வெரி குட். ஹாப்பி நியூஸ் சொன்னதுக்காக அட்வான்ஸா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். அனுமந்தோ அனுமந்தோ வந்து வந்து எனக்கு எல்லாம் தெரியும். அம்மா கிட்ட சொல்ல போறியா? ஆண்டவன் கிட்ட சொல்ல போறேன். நான் ரகுவத்தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். மணவரையில நீ தலை குனிஞ்சு உட்காரணுமா, இல்ல நாங்க தலை குனிஞ்சு நிக்கணுமா? அனுமந்தோ, லக்ஷ்மி, நான் என்னைக்குமே எங்க அப்பாவை தலகுனிய வைக்க மாட்டேன். ஏன்பா சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிற? எங்க தலைவர் படுத்து மேல சாமி அடிச்சிருக்கிறானே இந்த சோமாரி. ஒருவேளை பையனுக்கு இவர்தான் தலைவர்னு தெரியாதோ என்னவோ? இந்த ஜனத்துக்கே தெரியுமே, இவனுக்கு தெரியவான வருங்கால சிந்தியா. அது சரி, நான் தெரியாம தான் கேட்கிறேன். எங்க தலைவருடைய மகிமையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? குப்பை எஞ்சி இருக்கும் போது பக்கத்திலே மேடை போட்டு சூட்டோட சூடா பேசுறது யாரு? அத்தை விடு. பஞ்ச நிவாரண நிதின்னு 10,100 வசூல் பண்ணி ஏழை ஜனங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தது யாரு? அத்தையும் விடு. கடலு மீன் அவங்களை அடிச்சுன்னு போச்ச, அப்போ எங்க தலைவர் கடற்கரையில நின்னுகின்னு ஏ கடலே உன்னால அடிச்சுக்கின்னு போவாதா அப்படின்னு பாட்டு பாடி அழுது யாரு? எங்க தலைவர். ஹலோ, நான் தான் தியாகி சோமசுத்திரம் பேசுறேன். எனக்கு படம் தரப்போவாவா? படத்தை திறக்கிறது யாரு? இந்த வேலாயுதமா 13 கொலை செஞ்சுட்டு போனானே அவனா? எனக்கு எதுக்குப்பா இப்ப படம் தரப்போவா? செத்ததுக்கு பிறகு வச்சுங்கப்பா. எப்ப சாவனாவா? கேட்டா நேரம் வந்தா போயிட மாட்டேன். அடி ராஸ்கல், புறவைடாக்கல. எல்லாரும் உட்கார்ந்துட்டு தெரியல, என்னமா திறந்த வீட்டுல நுழையாம வாங்கிறிய? உட்காரியா? என்ன அப்புறம் சரி. இது சாதாரண நாற்காலி இல்ல, எதிர்கட்சிக்காரங்க எங்க தலைவர் மேல வீசின நாற்காலி. இந்த உடஞ்ச நாற்காலியை வச்சுக்கிட்டு எங்க தலைவர் 1 மணி நேரம் மீட்டிங்ல பேசுவாரு. அதுல போய் உட்கார்றிய. இத பாருங்க, இந்த வீசின கல்லு, உடைஞ்ச நாற்காலி, இத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. நான் ரொம்ப ஒடிஞ்சு போனவன், அது உங்களுக்கு தெரியாது. நானு பூவானூர், இத பாத்தீங்களா, கிருஷ்ணதாஸ் பள்ளிக்கூட வாத்தியார். அட்டையில அடிக்க முடியல, காயத்துல எழுதி கொடுக்குறேன். ஊர்க்காரங்க தானே ஓட்டு போட்டவனே வந்துருவீங்களா உயிர் எடுக்கிறதுக்கு? சரிதான், உட்காரியா. மறுபடியுமா? பரவாயில்ல, நிக்கிறேன். சார், தலைவர் வர ரொம்ப நேரம் ஆகுமா? வழிக்க விழுந்த சங்கத்தில இருந்து ஆறுதல் தேடி மச்சாலான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு. அதுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன? நீங்க இந்த பேட்டிக்கு தலைவரா இருந்தோ எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? நல்ல தலைவர் எல்லாம் கிடைக்காத தலைவர் இல்ல. ஆமா, உன் கேஸ் என்ன?
விபச்சார தடை சட்டத்துல என்ன புடிச்சிட்டாங்க. உண்மையா? ஆ, எப்படி பிடிக்கலாம்? உன்னை எங்க வச்சு பிடிச்சாங்க? யாரு கேக்குறீங்க? போலீஸையா வந்தவனையா? ஐயோ, வந்தவனை பத்தி சொல்லாத, அது மேடையில பேச வேண்டிய பாயிண்ட். போலீஸ் உன்னை எங்க வச்சு பிடிச்சாங்க? என் வீட்டுக்குள்ளதாங்க. இந்த இடம் தான் எனக்கு வேணும். நீ என் கட்சிக்காரி, உன்னை புடிச்சு என்னை கேவலப்படுத்தணும்னு எதிர்கட்சிக்காரங்க துடிக்கிறாங்க. உன்னை எப்படி பிடிச்சாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. எப்படிங்க? மின்சார தடையின் காரணமா காத்து வாங்குறதுக்காக நீ புடவைய அவசரக்கிற. நாங்க எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்க முடியும்? அவசரப்பட்டா எப்படிங்க? ஒவ்வொருத்தருக்காக தான் ஆறுதல் சொல்ல முடியும். சந்தானம், சந்தானம். காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா, உனக்கு நேர காலமே கிடையாதா? என்ன நேரம்? இதெல்லாம் எங்களுக்கு புதுசா? இந்தாமா, இப்படி வா. எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு இப்படி போ. போமா. ஐயோ, டேய், இதெல்லாம் உனக்கு நல்லா இல்ல. என்ன நல்லா இல்ல? நீ செய்யறதா நல்லா இல்ல. நீ நான் சரி கடை வச்சிருந்தோம். நீ தலைவன் ஆயிட்ட, என்ன போன்னு விட்ட. சரி சரி, பழத்தை கிளறாத. எங்க வந்த? எங்க வந்தானே பாருங்க. பார்த்து யார முதல்ல அனுப்புறதுன்னு சொல்லுங்க. ஏண்டா, கோயிலுக்கு போன என் சம்சாரம் இன்னும் வரலையே? அவங்க வந்ததுனால தான் நானே கதவு தட்டினேன். நல்ல வேலை செஞ்சடா. புண்ணாக்கு பொன்னுசாமி, மாட்டு தீவனம் மாடசாமி, பூவானூர் கிருஷ்ணதாஸ். ஏண்டா, என் வாத்தியார் வந்திருக்காரா? ஆமா வந்திருக்காரு. ஜனங்கள்லாம் வந்திருக்காங்களா? ஜனங்களும் வந்திருக்காங்க, போட்டோகிராஃபர் வந்திருக்காரு. அவர் எதுக்குடா? ஏண்டா, என் வாத்தியார வாசல்லையாடா உட்கார வச்சு? ஆமா. டேய், அவர் என் தெய்வம்டா. போடா, என் சம்சாரத்தை கூட்டிட்டு வாடா, போடா. ஐயோ, என் தெய்வம் வந்துருச்சா? என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வம் எங்கே? என் தெய்வம் எங்கே? என் தெய்வம் எங்கே ஐயா? எங்கே? அன்புசால் தெய்வமே, என்னை ஆளாக்கிய பெருந்தகையே, என்னை முன்னுக்கு முன்னுக்கு என் முன்னா காலை அறு. என்னை முன்னுக்கு கொண்டு வந்த மூத்தவரே, விளையாண்டி சமயத்துல விட மாட்டா. என் கண்கண்ட தெய்வமே, பெரியவரே, எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள். எதையா போட்டவன்? அங்க பாரு, அடையாளம் தெரியாம போகுது. இன்னொரு தடவை பாரு. சோமசுந்தரம், என்னப்பா அது? கோடிக்கணக்கான மக்கள் உன் கால்ல வந்து விடும்போது நீ என் கால்ல விழுந்துட்டியே. அப்படி சொல்லக்கூடாது என் தெய்வமே. தாய் பால் கொடுப்பா, அதோட சரி. தகப்பன் கொடுப்பான், அதோட சரி. ஆனா அறிவை கொடுத்து ஆளாக்கியது யார்? யார் என் தெய்வமே? யார்? எங்கள் வாத்தியார், எங்கள் தலைவர். அப்படி சொல்லாத, இந்த தலைவருக்கும் தலைவர் எங்க வாத்தியார். எங்க வாத்தியார். ஆமா, மாலை கொண்டாந்துருப்பீங்க. ஆட்டாம பூவெல்லாம் விழுந்துரும். கொண்டா கொண்டா, எரியாத, கையில விடு. கொண்டா கொண்டா. தெய்வமே, உங்க திருப்பாத என் வீட்டுக்குள்ள படணும். உள்ள போங்க. ஏண்டி நிக்கிற? கூட்டிட்டு போடி. கூட்டிட்டு போடா. வாங்க வாங்க வாங்க. மெதுவா 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 மெதுவா. வீட்டு இழுக்குன்னா 2 மாலையை கழட்டிடுறா. சரி. அன்பர்களே, தோழர்களே, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன வாழ வச்ச தெய்வத்தை நான் மறக்கவில்லை. என் வாத்தியாருக்கு பாத பூஜை செய்ய போறேன். அதனால உங்களோட பேச முடியல. அப்ப நான் வரட்டா? மாலை கொண்டாந்து எல்லாம் போட்டீங்கல்ல? வர வர வர. நாளைக்கு இதே மாதிரி மாலை வாங்கிட்டாங்க. அடடா, என்ன பெருந்தன்மை, என்ன பக்தி! வாத்தியார் மேல உயிரையே வச்சிருக்காரு. எங்கள் தலைவர், எங்கள் தலைவர். என்ன சார் பிரமிச்சு உட்காந்துங்க? ஒண்ணும் இல்ல, பகவானுக்குத்தான் பக்தன் ஞாபகம் இருக்கும்னு நினைச்சேன். இங்க என் மாணவனுக்கும் என்ன டேய், வாத்தியாருக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். வாத்தியாரை நம்ம விஐபி கெஸ்ட் ஹவுஸ்ல கொண்டு போய் தங்க வைடா. சரிங்க, வாங்க. இந்த பூஜை ரூம்ல கொண்டு போய் வை. சோமு, சார், நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் சார். இல்ல, அழப்படாதுப்பா. கூட்டிட்டு போடா. ஏங்க அழறீங்க? அடிபாடி, நான் எலெக்ஷன்ல தோத்தனைக்கு அழுகல. அதானே. இத கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சிட்டுமா? இரும்பு பட்டியை திறந்து அதுக்குள்ள வை. அடி அறிவு கட்டவள கொண்டு போய் ஜலதாரையில ஊத்து.
அதோட சுடுதண்ணி வச்சு டெட்டாயில் போட்டு பாத்ரூம்ல கொண்டாந்து வை. லைபாய் சோப்பு கொண்டாந்து வை. இந்த மனுஷன் கண்ட தெருவில் நடந்து வந்திருப்பான் போல இருக்கு. எட்ட நாத்தம். மத்தியானம் நீ ஊட்டினாதான் சாப்பாடு. ஏன் இந்த கையில எப்படி சாப்பிடுறது? என்ன உங்க வாத்தியாருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணீங்க? ஏன் பண்ணுனேன்? இந்த ஆளுகிட்ட 30,000 ஓட்டு இருக்குது. பத்திரிகையில இந்த போட்டோ பார்த்த உடனே அத்தனை ஓட்டு நமக்கு தாண்டி. நான் எதை விட்டாலும் ஓட்ட மாத்திர விட மாட்டேன். உள்ள 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 பஸ் வாயா. இனிமே உன்னை பஸ்ன்னு கூப்பிட போறதா இல்ல, லாரின்னு தான் கூப்பிட போறேன். ஏன்னா கண்ட இடத்துல இடிச்சுக்கிட்டு வந்து தொலைகிறேன். எப்படி வேணா கூப்பிடுங்க, உங்களுக்கே நல்லா இருக்கா? எதை பத்தி கேக்குற நீ நல்லா இருக்கான்னு? ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? தெரியாது. என்ன பேசிக்கிறாங்க? உங்க மகனுக்கும் வாத்தியார் மகனுக்கும் கல்யாணமா? பேச்சு தானையா, பாக்கு வெத்தலையா மாத்திக்கிட்டோம். வாத்தியாங்கிட்ட காசு இல்லைன்னாலும் ஊருக்குள்ள ஒரு நல்ல மனுஷன். என் பையனை கேட்டான், முகத்தை முறிச்சு ஒண்ணு சொல்லிடக்கூடாதுன்னு தர்றேன்னு சொல்லிவிட்ட. என்ன தப்பு? அப்ப நாங்க கேட்டது. அட அவங்கிட்ட 25 ரூபாய் கேட்டிருக்கையா, இன்னும் 15 நாளைக்குள்ள. அவன் எங்க கொண்டாந்து கொடுக்க போறான்? சார் பாத்தீங்களா சார் எப்படி குருவை சிசியணும்னு? வணக்கத்திற்குரிய தலைவர் தன் வாத்தியாரையே தலைவராக வணங்கினார். ரொம்ப வசிச்சுட்டப்பா. அற்ப ஜீவன், அனாமதேயம், பள்ளிக்கூட செவத்துல கேலி சித்திரமா அழிஞ்சு போறவன என்ன பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்க முடியா பண்ணிட்டீங்க. சோமு, என்ன சார் இத எங்க ஊர்ல எல்லாரும் பார்த்திருப்பாங்களா? இந்த நாடே பாக்கும் சார். அப்போ என் சம்சாரம், என் பொண்ணு லட்சுமி எல்லாரும் பார்த்திருப்பாங்களா? சந்தேகம் எல்லாம் பாப்பாங்க. அப்போ என் பொண்ணு லட்சுமிக்கு அவளுக்கு ஆனந்தம் தாங்க முடியாது. அப்ப தலைவரையே பார்த்துட்டாரு. தான் நினைச்ச இடத்திலேயே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு புரிஞ்சு போயிடுவா. புரிஞ்சு போயிடுவா. ஏன் சார் அழுகுறீங்க? சொல்லுங்க சார். ஏழையா பிறக்க கூடாது. அப்படியே பிறந்தாலும் எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாரா வாழக்கூடாது. அப்படியே வாழ்ந்தாலும் ஒரு ஏழை பொண்ணுக்கு அப்பனா வாழக்கூடாது. சோமு, நீ பெரிய மனுஷனாயிட்டேங்கிறதுனால நான் உங்ககிட்ட வரல. ஆனா நான் தாழ்ந்துட்டேன், ரொம்ப தாழ்ந்துட்டேன். இருக்கிற ஒரே ஒரு பொண்ணுக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத நிலையில நான் இருக்கிறேன். அதனாலதான் என்ன சார் செய்யணும்? என் பொண்ணு இருக்காளே, ஒரு பெரிய இடத்துல தம் மனசை பறி கொடுத்துட்டா. ஒண்ணும் இல்ல, பெரிய இடம் இல்லையா, சீதனமா பெரிய தொகையா எதிர்பார்க்கிறாங்க என்கிட்ட. நான் என்ன சார் செய்யணும் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு உன் பொண்ணா நினைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஒரு 25,000 ரூபாய். நான் என்ன நினைச்சேன்னா அதையே நீங்களும் சொல்றீங்க. உட்காருங்க சார். உங்களுக்கு பாத பூஜை செய்யும் போது உங்க காலடியில பணமா கொட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பல பேர் பாத்துருவாங்களேன்னு தான் அதை செய்யல. தங்கம் வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாத்தியார் செய்யற இந்த உதவி இந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கணும், வெளியில தெரியக்கூடாது. 25,000 ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ண போ. சந்தானம், நம்ம வாத்தியார் ஊருக்கு போற வரைக்கும் சகல மரியாதையோட நடத்தி வழி அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ண போ. சந்தானம், இவன் என்கிட்ட படிச்ச பையன் இல்ல, தெய்வம். ஒண்ணு இல்ல, வீட்டுல லட்சுமியும் பாமாவும் என்ன நினைச்சுக்கிறாங்க. லட்சுமி, திருப்பதியிலேயே இருக்கிறவங்களுக்கு அந்த தெய்வத்தோட அருமை தெரியாதும்பாங்க. உங்க அப்பா கூடவே இருந்துட்டேனா எனக்கும் அவரோட அருமை தெரியலமா? அம்மா லட்சுமி, இனிமே அவர் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கை வந்துருச்சுமா? என்ன அதிசயமா இருக்குது? எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலதான் ஓட்டு வாங்குறதுக்காக கால்ல விடுவானுங்க. இவன் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இல்ல கால்ல விழுந்திருக்கான். ஐயோ, வாத்தியார் பெரிய தலையா பிடிச்சிட்டான். ரூபாய் 25,000 கொண்டு வந்துருவான். லாரி, உமக்கு அறிவே கிடையாதுயா. 25,000 அத்தோட போச்சா? அப்புறம் நகை நட்டு சீரு சிறப்பு இதெல்லாம் 50,000 தேவைப்படாது. ஓஹோ, இப்படி வளர்க்குறீங்களோ? அப்பா, யார் எப்படி மறக்கிறாலும் சரி, நான் சொல்லு கடங்க மாட்டேன். என்ன தம்பி பேசிட்டு போறான்? குரு பக்தியா, வாத்தியார்கிட்ட தானே படிச்சான், உன்கிட்ட படிச்சான். எப்படி இருந்தாலும் பஸ்ஸுக்கு நான் தான் சம்பந்தி. ஏன்பா, சோமு பார்த்ததுக்கு அப்புறம் தானே? காலையிலேயே புறப்பட்டு போயிட்டாருங்களே. சோமு இல்லையா?
அநாத குழந்தைங்க ஆதரவு சங்கம் டெல்லியில மாநாடு நடத்துறாங்க. தலைவரை அவசியம் கலந்துக்க சொல்லி நேத்திக்கு ட்ரங்கால் வந்துச்சு. போகும்போது தூக்கத்துல இருக்கிற உங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு வாச கதவை பயபக்தியோட தொட்டு கும்பிட்டு போயிட்டாருங்க. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட். என்ன ஊருக்கு புறப்பட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டானா? அப்புறம் இது அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. என்னது? இது என் பொண்ணோட எதிர்காலம்ப்பா. ஆமா ஆமா ஆமா. அப்பா சோமு இருக்கானே, அவன் எனக்கு உதவி பண்ணல, உயிரையே கொடுத்துட்டான். வயலி டைம் ஆச்சு, போலாங்களா? ஆமா ஆமா. அங்கு இழுத வண்டி நிக்கிறதுக்குள்ள உசுர் நின்னுடும். மரியாதையா பாத்ரூம் போடா போடா. ஏமா இருக்கு? ஓ மேல நீ ஒரு டிக்கெட் இருக்கியா? நான் ஏழை வாத்தியார். என்ன ஒண்ணு பண்ணிட்டாரு. என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். என்ன கொண்டுடாது. நீங்க புவானூர் வாத்தியார் கிருஷ்ணதாஸ் இல்ல? உங்ககிட்ட படிச்சோம் சார். ஆமா சார், மருத்துவச்சி தெரசாவோட மகன் ஜான். ஸ்கூல் டேஸ்ல டிராமால போலீஸ்கார வேஷம் போட்டது. இன்னைக்கு உங்க முன்னால கொள்ளக்காரனா நிக்கிறேன். உன்னை பத்தி நான் என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன்டா. ஸ்கூல் டேஸ்ல நான் அடியே வாங்காதவன் சார். இந்த கை வாங்குறது பெருமையா நினைக்கிறேன். உனக்கு ஏட்டா என் இந்த புத்தி நீ என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் பிஏ கூட பாஸ் பண்ணிட்டேன். அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பேன் தெரியுமா? எங்க தேடி வேலை கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி 4-5 பட்டதாரிங்க ஒன்னா சேர்ந்து போராட்டம் நடத்தினோம். 3 மாசம் ஜெயில் தண்டனை. நீ வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நாமே ஒரு வேலையை தேடிக்கணும்னு இந்த வேலையை ஆரம்பிச்சேன். இதுக்கு சில பெரிய மனுஷங்க ஆதரவும் கிடைச்சது. ரகசியமா நாங்க நடத்திக்கிட்டு இருந்த தொழில் ஒரு நாள் என் மனைவிக்கு தெரிஞ்சு போய் என்ன ரீட்டா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, சர்ச்சுக்கு போகல? இனிமே நான் போக மாட்டேன். நான் கேட்டது அவர் கொடுக்கல. ஆமா, நீ என்ன கேட்ட அவர் கொடுக்கல? குழந்தை வேண்டாம்னு கேட்டேன். ஆனா நான் கேட்ட வரத்தை மறந்துட்டு அவர் எனக்கு குழந்தைய கொடுத்துட்டாரு. உனக்கு குழந்தை பிறக்க போகுதா? ஓ, what a happy news! நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நீ ஒண்ணுமே பதில். அதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ரீட்டா, எங்க நீ ஏதாவது ஒரு நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணிட்டு என்ன குழந்தைய இல்லாம பண்ணிடுங்க ப்ளீஸ். என்ன உளறு? அவனால குழந்தை இல்லைன்னு தவிக்கிறா நீ? வேண்டவன் எல்லாம் நியாயமா பழைக்கிறானே. புள்ள பிறந்தாலும் தைரியமா தலை நிமிர்ந்து எங்க அப்பாவுக்கு இந்த தொழில் சொல்லுமே. ஆனா நம்ம புள்ள என்னன்னு சொல்லும்? Oh my God! சரியான சந்தர்ப்பத்துல என்ன சாகடிக்கிறேன் ரீட்டா. உங்களை நான் சாகடிக்கல, அவனோ அவளோ அதைத்தான் நான் சாகடிக்கிறேன். பிறந்தாலும் தகப்பன் நான் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு குழந்தை வேணும். அந்த குழந்தைக்கு தகப்பன் நான் தான் தெரியாமலே வளரட்டும் ப்ளீஸ். உங்களை யாருன்னு தெரிய வேண்டாம், என்ன யாருன்னு தெரியுமே. தகப்பன்னு நான் யாரு சொல்லுவேன், புருஷன் யாரு சொல்லட்டும் அதை சொல்லுங்க. பெத்தவங்க செய்யற தவறுக்கு பிள்ளைங்க தாங்க தண்டனை அனுபவிக்கணும். பலரை கொள்ளை எடுத்து வயசுல அடிச்சிருக்கோம். இப்ப ஏன் வயசுல அடிபடுது? அவங்க சொத்து போனா போல ஏன் சொத்து போகட்டுமே. நோ ரீட்டா, நோ. நீ ஆஸ்பத்திரிக்கு போகல, என் கூட சர்ச்சுக்கு வர. என்ன சொல்றீங்க? ஆமா, சீல ஒரு பொம்மையை உருவாக்கி அழிச்சிடலாம். ஆனா நான் ஒரு உயிரையே உருவாக்கி இருக்கிறேன்.
அந்த பாவத்தை கொட்டிக்க விரும்பல. நான் செஞ்ச பாவத்துக்காக ஆண்டவகிட்ட பாவ மன்னிப்பு கேட்க போறேன். நான் திருந்திட்டேன். என் மனைவி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போலீஸ் கமிஷன் முன்னால நானே ஆஜரான சரண்டரானே என்ன பாராட்டின கமிஷனர் எனக்கு தண்டனை குறைக்க ட்ரை பண்றேன்னு சொன்னாங்க. எங்க கேஸ் 8 மாசம் நடந்தது. எனக்கு தண்டனையும் கிடைச்சது. குற்றவாளியானா போறதுக்கு முன்னால என் குழந்தையும் மனைவியும் பார்க்கணும்னு ஐஜி கிட்ட பர்மிஷன் கேட்டேன். ஒரு பர்மிஷன் கொடுத்தாரு. ஆசியா வீட்டுக்கு போனப்போ நீங்களா? பயந்துட்டியா? உன்னையும் நம்ம குழந்தையும் பார்க்கணும்னு ஐஜி கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க நம்ம குழந்தை? ஏன் அழற? நம்ம குழந்தைக்கு என்ன ஆச்சு? ஆசையா வளர்க்கணும்னு நினைச்ச குழந்தைய நானே அழைச்சிட்டேன். நீ சொல்றது அந்த குழந்தைக்காகத்தானே நான் நல்லவனா மாறினேன். ஜான், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க திருந்துட்டீங்க. நான் கெட்டுட்டேன். தவறி போன தாய்க்கு குழந்தையா இருக்க வேண்டான்னுதான் நானே அதை அழிச்சிட்டேன். என் நெஞ்சில ஏன் நெருப்பள்ளி கொட்டுற? என் மானத்துல நெருப்பள்ளி கொட்டிட்டா உங்க பாஸ். என்ன சொல்ற? நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க வறுமை ஆரம்பிச்சிடுச்சு. இருக்கிறதையெல்லாம் வித்து வாழ்க்கையை ஓட்டினேன். அப்படியும் முடியல. நீங்க வர்ற வரைக்கும் உயிரை வச்சிருக்கணுமே. இந்த பாரு ரீட்டா, அவனை மனசுல நினைச்சுக்க. அவன் வர வரைக்கும் என்ன புருஷனா ஏத்துக்க. இப்படி பேச உங்களுக்கு வாய் கூசல? தாயை கேட்டாலும் தப்பு, தங்கச்சியை கேட்டாலும். ஆனா எந்த சம்பந்தமே இல்லாத ஒன்னத்தானே கேக்குறேன். என்ன தொட்டு அடிச்சிட்ட இல்ல, இனிமே உன்னை தொடாம விட மாட்டேன். என் பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதா? வயசுல நான் தாங்கி இருந்த உங்க வாரிசும் போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க ஜான். ஒருத்தன் நல்லவனாருத தெய்வம் பாராட்டலாம், ஆனா மனுஷங்க பாராட்ட மாட்டாங்க. உங்களை நல்லவனது ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். நீங்க நல்லவன் ஆயிட்டீங்க. இப்போ உங்க சுகமும் போச்சு, என் மானமும் போச்சு. It's all right, Rita. Get up. Please get up. Take it easy. You are always my Rita. Rita! Hey!
இயேசு தன்னை எதிர்த்தவங்களை மன்னிச்சிடலாம். ஏன்னா அவருக்கு குடும்பமே கிடையாது. குடும்ப பாசம் உள்ளவன் இயேசுவாக முடியாது. பழிய தீக்க ஆரம்பிச்ச கொலை அதுவே குழப்பாயிடுச்சு. என் மனைவியை கெடுத்தவளை நான் கொலை செஞ்சுட்டேன். என் பேரை சொன்னாலே குழந்தை கூட வாய போடும். யார் தெரியுமா? ஃபேமஸ் ராபர் ஜான் த கிரேட். இப்ப சொல்லுங்க சார், நான் இந்த நிலைமைக்கு ஆளானது தப்பா? தப்பா சார்? சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார். விட்டப்பட்ட பையன் நீ. உங்க வாத்தியார் நான் சொன்னவங்க செய்வியா? இந்த கவர்ல ₹1 ₹2 இரவுக்கு கிடைச்ச பணம் சார். அதான் லட்சுமி கல்யாணத்துக்கு. லட்சுமிக்கு கல்யாணமா? ஏன் சார், லட்சுமி குட்டி அவ்வளவு தூரம் வந்துருச்சா? அவன் மாத்திரமா வளர்ந்தா என் கவலையும் கூடவே சேர்த்து வளர்த்துட்டா. லட்சுமி அவன் அந்தஸ்துக்கு நீர்னு இடத்துல ஆசை வச்சு விட்டாடா. மாப்பிள்ளை பையன் யாரு தெரியுமோ? நம்ம ஊர் பண்ணையார் இருக்காரு, அவருடைய பையன் தான். பண்ணையார் சீக்கிரமா ₹25,000 பணம் கேட்டிருக்காரு. இந்த ஏழை வாத்தியார்கிட்ட என் நல்ல காலம். இந்த சோமசுந்தரம் இருக்கான, அதான்டா சுருட்டமுடி சோமசுந்தரம். அவன் இன்னைக்கு ஜேஜேன்னு இருக்கான் இல்லையா? என் நிலைமை சொன்ன உடனே மறுவார்த்தை பேசல, உடனே 25,000க்கு செக்கு கிழிச்சு கவர்ல போட்டு கொடுத்துட்டோம். சோமசுந்தரமா? ஏன்பா சிரிக்கிற? சார், இந்த சோமசுந்தரம் தலைவனானதே பணம் சம்பாதிக்குதானே. அவனை எனக்கு இன்னைக்கு நேத்தா தெரியும். அவனுக்கு வாங்கித்தான் சார் பழக்கம், கொடுத்து பழக்கமே இல்ல. நீங்க போயிருக்கீங்க, உங்களை எப்படியாவது சமாளிச்சான். என்ன சார் கவரை உதறி பாக்குறீங்க? அது என்ன அச்சய பாத்திரமா இல்ல கொடுத்தவன் மணிமேகலை மகனா? அவ்வளவு தூரம் பேசினானே. பேசுறது அவன் தொழில், அவன் பேசினா. பேசுறவன் எவனும் பேசின பதி நடக்குது இல்ல சார். லட்சுமி கல்யாணத்துக்கு நான் பணம் தரேன் சார். இப்படி சம்பாதிச்சு பணமா? பாவப்பட்ட பணத்துல உங்க மகளோட கல்யாணம் நடக்க கூடாது நினைக்கிறீங்க இல்லையா? இட்ஸ் ஓகே. ஸ்டேஷன் நான் வரேன். ஜான் இப்பதான் the great. உங்க பணம் பத்திரமா இருக்கு, வெளியே வாங்க. ஐயா உள்ள வாங்க. என்னையா? உங்களை தான். மழை நிக்கிற வரைக்கும் நான் இப்படியே நிக்கிறேன், நின்ன உன்ன போயிடுறேன். இந்த வீட்டுக்கு யாரு வந்தாலும் உள்ள கூட்டிட்டு வேணா, அம்மாவோட உத்தரவு. வாங்க உள்ள. அப்படியா? என்ன தாராள மனசு. கட்டழகு
கடுகு தண்ணி திருப்பினே ரோஜா பூ போலே கட்டழகு தண்ணி காத்திருக்கேனே ரோஜா பூ போலே கட்டி பணம் கொண்டு வந்தவர்க்கெல்லாம் ஜோடியாவேனே கட்டி பணம் கொண்டு வந்தவர்க்கெல்லாம் ஜோடியாவேனே கட்டழகு தண்ணி காத்திருக்கேனே ரோஜா பூ போலே நம்பவே முடியல. சார், என் கண் பார்வை படாதான்னு பல பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க எங்க என் கைப்பட்டுடுமோன்னு ஒதுங்கி போறீங்க. நான் எவ்வளவு கீழே போயிட்டேன் பாத்தீங்களா? என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. எனக்கும் தான் சார் ஏதோ ஒரு சபலத்துல வந்துட்டேன். ஆனா என் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு 4 பேர் சிரிக்கும்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராதா, இப்ப என் பேர் ராதா இல்ல சார், மாலா. உங்ககிட்ட படிச்ச ராதா எப்பவோ செத்து போயிட்டா. நீங்க சொல்லி கொடுத்த நல்ல பாடத்தை எல்லாம் மறந்துட்டு இப்போ நடுவீதிக்கே வந்துட்டேன். நான் மழைக்கு ஒதுங்கின நீ நினைஞ்சிட்ட. நான் ஒருத்தி எப்பத்தியே புலம்பிட்டு இருக்கேன். வந்தவங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம. கொஞ்சம் இருங்க சார், இதோ காஃபி கொண்டு வரேன். அன்புள்ள பாட்டியாருக்கு தங்கள் மகள் லட்சுமியின் திருமணத்திற்கு தாங்கள் கேட்ட தொகை 25,000 என்னால் கொடுத்து உதவ முடியவில்லை. முடிந்ததை செய்திருக்கிறேன். எஞ்சியதற்கு தெய்வம் துணை செய்யும்.
இப்படிக்கு தங்கள் மாணவன் சோமசுந்தரம். பணத்தோட வந்துட்டார். என்ன வாத்தியாரு பணத்தோட வந்துட்டாரா? ஆமான்னு. அப்ப முகூர்த்தத்துக்கு நாள் பாத்திர வேண்டியதானே? என்னையா நாள் பாக்குற? ஏதோ உமக்கு கல்யாணம் மாதிரி 6,000 செழிப்பா பாரு. நட்டு சீரு சிரத்தி இதுக்கெல்லாம் 50,000 வேண்டாம். கொண்டாடிங்க. நீ பண்ணையார் வீட்டு மருமக. இந்த மாதிரி புடவையெல்லாம் நீ கட்டக்கூடாது. பட்டு புடவை தான் நீ கட்டணும். கேட்க மாட்டானே. இதையெல்லாம் தூக்கி வெளியில போடுறா. எவர் சிலர் சாமானா வாங்கி அடுக்கணும்னு சொன்னேன். அயோக்கிய பையன். இங்க ஒரு இரும்பு அல்மாரா வைக்கணும். ஏன் தெரியுமா? மாப்பிள்ள வந்தாரானா அவரோட துணிமணி எல்லாம் அதுல வைக்கணும். அப்புறம் இங்க ஒரு சின்னதா டைனிங் டேபிள், நல்ல தேக்கு மரத்துல வழ 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 வழன்னு அவர் மட்டும் உட்கார்ந்து சாப்பிடுறாப்புல. என்ன சம்பந்தி விட்டாரு, நம்ம சாதாரணமா நினைச்சிட கூடாது பாரு. அதுக்குத்தான் நீ போய் வெந்நீர் கொடுப்போம். அப்ப வர நேராச்சு. அம்மா, அப்பா, வாங்க வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? நீ காஞ்சிபுரம் ஜரிகை புடவைன்னு சொன்னீங்க, அப்பவே வந்துட்டேன். ஜரிகை புடவை, இரும்பு அல்மீரா, வழவழ டைனிங் டேபிள். ஏண்டி இவ்வளவு வசதி வந்ததுக்கு அப்புறமும் நம்ம இதே வீட்டுலதான் இருக்கணுமா? எனக்கு மூளையே கிடையாதுங்க. நம்ம புத்தி நம்ம இருக்கிற நிலையை சுத்தியே இருக்கு பத்தியா? என்ன விடுங்க. ஆமா, என்னங்க உங்க போட்டோவை பேப்பர்ல பாத்துட்டு நாங்கெல்லாம் அசந்தே போயிட்டோங்க. ஆமா, உங்களை யாரும் மறக்கலையே. தக்க கூடாதவன் மறந்துட்டான். உங்ககிட்ட படிச்சவங்கள மறக்கிறவனும் இருக்கானா? படிச்சவன் இல்ல, படைச்சவன். நீங்க என்ன சொல்றீங்க? நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாரையும் போய் பார்த்தேன். எல்லாரும் என்ன நல்லபடியாவே கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த வகையில என்கிட்ட படிச்ச ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாணிக்கம் தான். ஆனா அவனவனுக்கு பிரச்சனை இருக்க, நிறைய செய்யணும்னு தான். ஆனா சூழ்நிலை சரிப்பட்டு வரலையே. அப்படின்னா யாரும் எதுவும் கொடுக்கலையா? கொடுத்தாங்க, நிறையவே கொடுத்தாங்க. ஆனா என்னாலதான் கொண்டு வர முடியல. உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பணமா இருந்தா கொண்டு வந்துடலாம், பாசமாச்சே. நீ அன்னைக்கு சொன்னியே கிருஷ்ணர் கூட குச்சேலர் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உதவி பண்ணினார்னு. இன்னைக்கும் கிருஷ்ணர் இருக்கான். அவனால பாத பூஜை வரைக்கும் தான் செய்ய முடிஞ்சது. லக்ஷ்மியோட மனசுல பட்டு போயிருந்த ஆசையை மறுபடியும் தொடுக்க வச்சுட்டு அந்த வேர்ல வெந்நீர் ஊத்துறேன். லக்ஷ்மி, நீ தீர்க்க தெரிச்சுமா? அன்னைக்கு நீ ரகுவுக்கு எழுதின காகிதத்துல நம்ம முடிவு எப்படி இருக்குன்னு கோடி காமிச்சிட்ட. இப்போ நானே அந்த முடிவுக்கு வந்துட்டேன். நானும் எவ்வளவோ யோசனை பண்ணிட்டேன், வேற முடிவே தோணல. ஆளுக்கு கொஞ்சமா இதுல 3 பேரும் சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் நம்மளை பத்தி கவலைப்படுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நிம்மதியா போய் சேர்ந்துடலாம். ஏன் சார் 3 பேரும் செத்து போயிட்டா கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னீங்களே, என்ன மறந்துட்டீங்களே சார்? ஐயோ, நீங்க தான் அடிக்கடி சொல்வீங்களே உன் கடனை நீ தீர்த்திட்ட, என் கடனை நான் எப்ப தீர்க்க போறேன்னு. இப்ப தீர்த்துருங்க சார். வேண்டாம் சார், வேண்டாம். யாரது? நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த மாலா. யாரு? மாலாவா? நீயா வந்தியா இல்ல உங்க அம்மா வற்புறுத்தி இங்க அனுப்பிச்சு வச்சாங்களா? நானா விரும்பிதான் வந்தேன். ஆச்சரியமா இருக்க. என்னால இத நம்பவே முடியல. நம்ப முடியாதது கூட சமயங்கள்ல நடக்கிறது உண்டு. என்னோட வாழ்க்கையை எனக்கு ஒரு படிப்பினையை கொடுத்துடுச்சு. எந்த பொண்ணும் என் வாழ்க்கையை பின்பற்றி வரக்கூடாதுங்கிறதுதான் என்னுடைய ஆர்வம், அக்கறை. அதுக்கும் இப்ப நீ இங்க வந்ததுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு இப்போ 25,000 ரூபாய் தேவை. மாலா, நீ சரின்னு சொன்னா எத்தனை லட்சம் வேணும்னாலும் நான் தர்றேன்னு சொல்லி இருக்கிறேனே.
எனக்கு அவ்வளவு பேராசை கிடையாது. நான் செய்ய வேண்டிய கடமைக்காக இந்த பணம் தேவைப்படுது. இந்த பாரு, புதிர் போடாம புரியும்படியா சொல்லு. எங்க ஸ்கூல் வாத்தியாரோட மகளுக்கு கல்யாணம். அவர் பணத்துக்காக கஷ்டப்படுற விஷயம் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்னால ஒரு பொண்ணு குடியும் குடுத்தனமா ஒரு குடும்ப பொண்ணா மாறுதுன்னா அதை விட என் வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? இந்த ஜென்மத்துல எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை அமைய போறதில்லை. அடுத்த ஜென்மத்திலேயாவது அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும். சரி, நேரமாச்சு. நான் கேட்ட தொகையை கொடுத்துட்டு நீங்க ஆசைப்பட்டதை அனுபவிச்சுக்கலாம். என்ன, உங்களுக்கு சம்மதம் தானே? இல்ல. அப்ப நான் போறேன். இல்ல பாலா, உன் உயர்ந்த குணத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன மன்னிச்சிரு. பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கிற இந்த நிலைமையிலையும் அந்த சுகத்தை தவிர வேற எதுவுமே இந்த உலகத்துல இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதை விட பெரிய சுகம் மற்றவங்க துயரங்களை துடைக்கிறதுல இருக்குங்கிறத நீ நிரூபிச்சுட்ட. ஆனா உன்னை பாராட்டுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு நீ எடுத்துக்க. உன் வாத்தியார் மகளோட கல்யாணத்தை ஜாம் ஜாமுல நடத்து. அந்த புண்ணியத்துல எனக்கும் பங்கு கிடைக்கட்டும். இந்த சாவி. வாத்தியார் விஷயத்துல அவ்வளவு சீக்கிரம் கைய கழுவிட முடியாது பண்ணையார். கேபிஏ மருத்துவச்சி தெரசாவோட மகன் ஜான், பிரபல கொள்ளைக்காரன். வாத்தியாரு கிட்ட கல்யாணத்துக்கு 25,000 ரூபாய் சீதனம் தரேன். நீதான் கொள்ளைக்காரன் என்று எப்படி தருவ? குறுக்க பேசாத. என் தலைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 50,000 ரூபாய் விலை வச்சிருக்காங்க. உன் தலைக்கு 50,000. அந்த 50,000 நான் உனக்கே தரேன். நீ நாளைக்கே வாத்தியார் வீட்டுக்கு போற, சம்பந்தம் பேசுற. பேசுறியா? பேசுவியா? பேச்ச மாத்த மாட்டிய? மாறுன. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இங்க வந்து போன விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சது. என்னங்க பண்றீங்க? தண்ணிய குடிக்கிறேன். இப்படியா குடிக்கிறது? எப்படி வேணாலும் குடிப்பேன், எப்படி வேணாலும் முடிப்பேன். என்ன வளர்றீங்க? என்ன அடிக்க போறீங்க? யார கூப்பிடுறீங்க? சார், மண்ணையார் வரா சார். மண்ணையாரா? வணக்கம். வாங்க வாங்க, உட்காருங்க. சொல்லி சொல்ல வேண்டியதுல உட்காருங்க. இருக்கட்டும். கிட்ட வாங்க. வாத்தியார் ஐயா, வர்ற முகூர்த்தத்துல நாம 2 பேரும் சம்மந்தி ஆக போறோம். பிள்ளைவாள், நீங்களா சொல்றீங்க? நானா சொல்றேன்? அவன் சொல்றான். எவன்? மறைஞ்சிருந்து ஆட்டி வைக்கிறானே அவன். ஓஹோ, தெய்வத்தை சொல்றீங்களா? திருடனை சொல்ற மாதிரி சொல்றீங்களே. எனக்கு 2 ஒண்ணுதான். நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன். நீங்க வேற. வாத்தியார் ஐயா, உங்க குழப்பம் எனக்கு புரியுது. ஆனா ஏன் குழப்பம் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கும் குழப்பமா? யாருக்கு குழப்பம் இல்ல? என்ன சொல்றீங்க? நீர் வாத்தியாராச்ச, ஒவ்வொன்னும் விளக்கமா சொல்லி தொலையணும். எப்படியோ உம்ம பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் ராத்திரியே நிச்சயம் பண்ணிட்டேன். நீரு நானும் சம்பந்தி ஆகணும்னு தெய்வ சங்கல்பம். திருடன் சங்கல்பம். ஏதோ ஒண்ணு. கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை கவனியம். பிள்ளைவாள், ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய கடமையா நினைச்சு நீங்க கேட்ட தொகையை நான் எப்படியாவது கொடுத்துருவேன். ஒண்ணு நீர் கொடுக்கணும், இல்ல அவன் கொடுக்கணும். ஓஹோ, தெய்வத்தை சொல்றீங்க. ஏதோ ஒண்ணு. நான் பணம் வாங்காம விட மாட்டேன். சார், பாஸ்கர், மாலா, வெங்கடசேஷன், சோமசுந்தரம் எம்எல்ஏ, அவ்வளவுதான்டா. சார், நம்ம ஜானுக்கு எழுதலீங்களே. அடடே, நம்ம ஜான். ஆமா, எஃப் ஜான் இல்ல? எஃப் ஜான் நம்பர். ஏண்டா, அவனுக்கு தான் விலாசமே கிடையாது. எங்க இருக்கானோ? அந்த ஜான் இந்த ஊர் இருக்கிறான். சார், நீங்க கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா அவனை கண்டிப்பா புடிச்சு போடலாம் சார். John, stay there. Otherwise I will shoot you.
ராசா, கமிஷனர் வர்றாரா? அவர்தான் என்ன அனுப்பி வச்சாரு. அப்பவா என்னது போலீஸ் எல்லாம்? இது என்ன சாதாரண கல்யாணமா? இவரை விட முக்கியமான ஆளுகள்லாம் வர்றாங்க ஐயா கல்யாணத்துக்கு. பந்தோபஸ்து வேணாமா? நமக்கு ஒண்ணும் புரியாது. முக்கியமான எம்எல்ஏ சாரா வாங்க. வணக்கம் வாத்தியார் ஐயா. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். வர வேண்டியது என்னுடைய கடமை சார். கூட்டம் சேரத்துக்கு முன்னால உள்ள வந்துருக்கோம். அதுவும் சரிதான். ஓம் எங்கே தயமுனே ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க சொன்ன நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரிங்க. வணக்கம். நீ ஸ்கூல் டீச்சர் தானே இருக்குது? காசு அனுப்பிட்டுமா? இங்க உட்கார் பாப்பா. சார் நமஸ்காரம். எப்பமா வந்த? அப்பா வரல? இப்ப வந்துருவாரு. அப்படியா? அம்மா ஆபரேஷன் என்னாச்சு? அம்மா காலமாயிட்டாங்க சார். மாலா வா. ஆமா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் தாம தேவை. ஆமா, ஏமா தயங்குற? இயேசுநாதரால மன்னிக்கப்பட்டவதான் மகதலேனா. ஆமா, வாங்க சார். ஆமா, யாரங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? தாலி கட்டுறதுக்கு முன்னால ஒரு பெரிய மனுஷன் வர்றேன்னு சொல்லி இருந்தான். அவனை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் காணோம். ஒருத்தனார் வந்து எடுத்து வெளிவா எடுத்து அவசரம் வாங்க. வாங்க சம்பந்தி. சீதன பணம் இல்லாம தாலியை எப்படியா கட்டுறது? சம்பந்தியாவது காரா பூந்தியாவது. வாக்குவத்திலே மாத்தி கூட்டத்தை உணவு உணவு இங்கதானே. அப்படி இருக்கும்போது நீங்களே பிரச்சனை எடுத்தா இது என்ன நியாயம்? நியாயமா? நியாயத்தை அந்த ஜான்ட்ட கேளியா? எல்லாரும் கவனமா கேளுங்க. அந்த கொலகார போய் ஜானை தூண்டி விட்டு தான் இந்த கல்யாணமே நடக்குது. அவன் மிரட்டலுக்கு பயந்துதான் நான் ஒத்துக்கிட்டேன். மனசார ஒத்துக்கவே இல்லை இந்த கல்யாணத்துக்கு. ஊர் பார்க்க என் மகளை மனவரையில உட்கார வச்சுட்டு மறுபடியும் இந்த ஊர் சிரிக்க என் மகளை மனவரையில இருந்து எந்திரிக்க வச்சிடாது. உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன், இறக்கம் காட்டுங்க ஐயா. கால்ல விழுந்தா மாத்திரம் கல்யாணம் நடந்துருமா? ஏய் பெரிச்சாளி, உனக்கு பணம் தானே தேவை? எங்க வாத்தியார் என்ன தேடி வந்தப்ப அவரை நான் அரசியலுக்கு பயன்படுத்திட்டேனே தவிர அவருக்கு எந்த உதவியும் செய்யல. அதுக்கு பரிகாரமா என்னால முடிஞ்ச 10,000 ரூபாய் கொண்டாந்து இருக்கிறேன். இந்தா வாங்கிட்டு கல்யாணத்தை நடத்து. 10,000 வச்சு பட்டாணி சுண்டல் கடை தான் வைக்க முடியும். கல்யாணத்தை நடத்த முடியாது. இந்தாங்க தாத்தா, இந்த கவர்ல 10,000 ரூபாய் இருக்கு. லட்சுமி அக்கா கல்யாணத்துக்கு அப்பா கொடுக்க சொன்னாங்க. குடும்பம் 10 10 20. இந்தாங்க என்னுடைய பங்கு 20,000 ரூபாய். இதையும் சேர்த்து 40,000 ஆகுதுல்ல. இன்னுமா உங்களுக்கு பேராசை? கண்டவன் கொடுக்கறதெல்லாம் என் மகனுக்கு சீதனம் ஆயிடுமா? நீ வேற சொந்தக்காரி ஆயிடலான்னு பாக்குறியா? மாய மூடியா, நீ மட்டும் நம்ம நாணயமா சம்பாதிச்சிட்டியோ? ஊரை கெடுத்து சம்பாதிக்கிறத விட உடலை கெடுத்து சம்பாதிக்கிறது எவ்வளவோ மேல். இது பாவ பணம் இல்லையா? நான் பாடுபட்டு சம்பாதிச்ச பணம். ஒழுங்கா மரியாதைய பணத்தை வாங்கிக்கிட்டு கல்யாணத்தை நடத்து. பாடுபட்டு சம்பாதிச்ச பணம்ன்றதுனால நான் ஒத்துக்கிறேன். அப்படியே 40,000 தானே இருக்கு. அப்பா இடம் அறிவட்டவன என்ன அப்பா சுப்பா வசூலாகிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள என்ன அவசரம்? அப்பா நீங்க மனுஷனே இல்ல. லட்சுமி, இவர் செலவு நான் தாலி கட்ட விரும்பல. வா வா போலாம். டேய் ரகு, என்னடா பேசுற? நீங்க செய்யற அநியாயத்தை பேசுறேன். முன்னால இருக்கிறது ஹோம குண்டமே தவிர அக்னி குண்டம் இல்லப்பா. இவன் விழறதுக்கு ஐயர முழு பணம் வந்தா தான் முகூர்த்தமே. லட்சுமி உட்காருமா. வாங்க, கல்யாணத்தை எடுத்து வைங்க. சொன்னதே செய்யுங்க. ஏன் ஜர்மலிங்கம், உன் பையனை மரியாதையா தாலி கட்ட சொல்லு. டேய், இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். உன்னை சுத்தி ஒரே போலீஸ். எல்லாம் ஏன் ஏற்பாடு, ஜாக்கிரதை. நீ ஏண்டா இங்க வந்த? பாஜேஷா, கெட்டு போனவன் தான் ஞானியாக முடியும். நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரத்தை அடிக்க நான் மாட்டிக்கிறது தவிர வேற வழியே இல்லை சார். எப்படியோ லட்சுமி கல்யாணம் நல்லா நடந்தா போதும் சார். தர்மலிங்கம்,
நீ கேட்ட தொகைக்கு மேலதான் பணத்தை கொடுத்தாச்சே, இனிமே கல்யாணத்தை நடத்த வேண்டியதானையா? எப்படியா நடத்துறது? இவன் தலைக்கு தான் 50,000 விலைன்னு சொன்னாங்களே, அந்த பணம் இன்னும் வந்து சேரலையே. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நான். வாங்க சார், வாங்க சார், வாங்க. நல்ல சமயத்துல வந்தீங்க. இவன் தலைய கேட்டீங்க, கொண்டாந்து ஒப்படைச்சிட்டேன். 50,000 கொடுக்க சொல்லுங்க. சார், இவன் தலையை அடமானம் வச்சு என் பொண்ணு கல்யாணம் நடக்க வேண்டாம் சார். முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், மத்தத அப்புறமா பாத்துக்கலாம். கல்யாணத்தையா? சாரே சொல்லிட்டாரு. ஒற்றா மேளத்தை, கற்றா தாலிய. ஓம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம் மாங்கல்ய தாரண முகூர்த்தஸ்து முகூர்த்தோஸ்து பவந்தோ மாந்தோ நிகண்ணந்தோ. இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் ஹிம். கமிஷனர் சார், just a minute. சார், may God bless the young couple. That's all I can say. நல்ல காரியம் செஞ்சீங்க. நான் இப்போ ஒரு நல்ல காரியம் செய்ய போறேன். ஆகட்டுங்க. கான்ஸ்டபிள், இவர் கைக்கு விலங்கு போடு. என்னங்க, நான் என்ன கொள்ளையடிச்சனா? ஜஸ்ட் வெயிட் அசே. பிள்ளைக்காரங்களை கூட மன்னிச்சிடலாம், ஆனா சமுதாய விரோதிகளை மன்னிக்க முடியாது. வரதட்சணை வாங்குறது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம், நீங்க வரதட்சணை வாங்கியிருக்கீங்க. அதனாலதான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். ஐயோ வெங்கடேஷா, பாவம், அவர் மேல ஒரு தப்பும் இல்ல, விட்டுடு. நீங்க சும்மா இருங்க சார். எப்படியாவது தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஒவ்வொரு தகப்பனும் நினைக்கிறதுனாலதான் வரதட்சணையுடைய கொடுமையை சட்டத்தால கூட ஒழிக்க முடியல. சார், எஸ், குற்றவாளி அவர் மட்டும் இல்ல, நானும் தான். நாட்டு மக்கள் பேரை சொல்லி பல அநியாயங்களை பண்ணிட்டேன். என்ன மாதிரி ஆட்களால உண்மையான அரசியல்வாதிக்கெல்லாம் கெட்ட பேரு. அதனால ஒரு தடவை என்ன உள்ள அனுப்புங்க, திரும்பி நான் வெளியே வந்துடுறேன். எப்ப நீங்க உங்க தவற உணர்ந்துட்டீங்களோ, இனிமே 4 பேர் உங்களை பார்த்து திருந்துவாங்க. கமிஷனர் சார், எஸ், நானும் என் தவற உணர்ந்துட்டேன். வாத்தியாரையா, நீங்க கொடுத்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. அந்த பள்ளிக்கூடத்தை விமரிசையா கட்டி முடிங்க. மேற்கொண்டு பணம் வேணும்னா தர்றேன். சரிதானுங்களா? தேர் யூ ஆர். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.